கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு நான் சார்ந்திருக்கும் சென்னை எக்லீஷியாவுடைய ஒவ்வொரு அங்கத்தினருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட இங்கே நாகர்கோயில் எக்லீஷியாவில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரதர் சொன்ன மாதிரி நாமினேஷன் ஆஃப் சர்வன்ட்ஸ் இன் த டிவைன் ஃபேமிலி. புது சிருஷ்டியின் குடும்பத்தில் ஊழியக்காரர்களின் முன்மொழிதல் அப்படின்ற தலைப்பின் கீழாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாடத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுங்க. நம்ம நாகர்கோயில் எக்லீஷியாவில் நாமினேஷன் முன்மொழிதல் என்ன ஆக போகுதுன்னா அங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா ஒரு சத்திய பாடத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கடந்து செல்லலாம் அப்படின்றதையுமே பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கால் ஹேகின்செக் அப்படின்ற ஒரு நம்மளுடைய மூத்த சகோதரர், சிகாகோ எக்லீஷியாவுடைய எல்டர், ஆனால் இப்போ அவர் உயிரோடு இல்லை, 2008 இறந்துட்டார். ஸோ அவருடைய பாடத்தை என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து பார்க்க போகிறோம் மெஜாரிட்டியாக. அதோட நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய சில ரைட்டிங்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சேர்த்து இந்த ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நாமினேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாவே யாருக்காக தான் நாமினேஷன்ஸுங்க? யாரை தான் நாமினேட் பண்ண போகிறோம்? மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அவங்களுடைய வேலைகள் என்னவாக தான் இருக்கும்? அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? ஊழியம் தான். அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், பாதம் கழுவுற வேலை. ஓகேங்களா? எக்லீஷியா மெம்பர்ஸுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பாதம் கழுவுற வேலையை என்ன பண்ண போகிறாங்கன்னா 2 பேருமே என்ன பண்ண போகிறாங்க, எல்டர்ஸாக இருந்தாலும் சரி டீகன்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாதம் கழுவுற வேலையை தான் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இங்கே தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் தான் என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நாமினேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆதார வசனம் வாசித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம தொடங்கலாம். 75ஆம் சங்கீதம் 6 மற்றும் 7ஆம் வசனம். சங்கீதம் 75:6 முதல், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அப்படின்னா வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வனாந்திர திசையிலும் இருந்துமே நம்மளுக்கு என்ன வராது, ஜெயம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அடுத்த வாரம் ஒரு டிசிஷனை தேவன் அங்கே எடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம எப்படி பார்க்கணுங்க? அது எக்லீஷியா மெம்பர்ஸாக சேர்ந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. இது தேவனுடைய டிசிஷன். ஓகேங்களா? அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்ன பண்ணணும்னா அங்கே பார்க்கணும். அப்படின்னா ஒரு தேவனுடைய அந்த ஒரு டிசிஷன் சொல்லும் போது அதுக்கு பின்னாடி தேவனுடைய ஞானம் என்ன பண்ணிட்டுருக்கு, அங்கே வேலை செஞ்சிட்ருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் தாழ்த்தினாலும் சரி உயர்த்தினாலும் சரி அந்த ஒரு முடிவை நம்ம என்ன அல்டிமேட் டிசிஷனாக நம்ம எடுத்துக்கணும். அது யார் கொடுத்தது? நம்மளுடைய ஒன்றான மெய்தேவன் நம்மளுக்காக அங்கே கொடுத்துருக்கிறார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அங்கே பார்க்குறோம். அப்படின்னா அவர் டைரெக்டாக பண்ணுறாரானா கிடையாது. எப்படி பண்ணுறாருங்க? எக்லீஷியா மெம்பர்ஸை வச்சு என்ன பண்ணுறாருனா அந்த ஒரு முடிவை அவர் எடுக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஒரு எலெக்ஷனுக்குள்ளாக நம்ம கடந்து செல்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்றத கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். ஏன்னா அது ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 வசனம். நீங்கள் குற்றவாளிகள் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் தீர்க்காதீர்கள். ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவங்களை என்ன பண்ணிட வேணாம், குற்றவாளி என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று என்ன பண்ணுங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது? அப்போ நம்மளுக்கு இந்த வசனம் வாசிக்கும் போது என்ன ஒரு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மற்றவங்களுக்கு கை தூக்கலாமா, ஏன்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம். கரெக்டாக மற்றவங்களை குற்றவாளின்னு நம்ம தீர்த்துட்டோம்னா நம்மளுக்கும் அது என்ன ஆகிடும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா என்ன ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம இது ஒரு எலெக்ஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அடுத்த வாரம் கை தூக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா அவங்க காயப்பட்டுருவாங்க, அவங்க நம்மள்கிட்ட அன்பு செலுத்தாமல் போய்டும். அந்த ஒரு மைண்ட் செட் நம்மள்கிட்ட ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது என்ன பிரதர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எதுக்காக கை தூக்குறோன்னா அந்த வேலையை அவங்க செய்கிறாங்களா இல்லையான்றதை தான் நம்ம நியாயம் தீர்க்கிறோம். எல்டர்ஸோ டீக்கன்ஸோ அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க, அது ஒரு ஜாப் தானே, அந்த வேலையை அவங்க செய்கிறாங்களா இல்லையான்றதுக்கு தான் நம்ம கை தூக்குறோமோ ஒழிய அவங்க நாளைக்கு சபையாகிறாங்களா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, இங்கே நியாயம் தீர்க்கிற
அது நியாயமும் தீர்க்க முடியாது நம்மளால், கரெக்டுங்களா? அங்கே நான் அந்த விஷயத்தை நம்ம நியாயம் தீர்க்கலை, ஓகேங்களா? அப்போனா ஒரு ரோல் இருக்குது, எல்டர்ஸ்ன்னு ஒரு ரோல், டீக்கன்ஸ்ன்னு ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த வேலைக்கு அவங்க சூட் ஆகுறாங்களா அப்படின்றத பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கைகளை உயர்த்துறோம். ஏன்னா அதுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது, புரியுதுங்களா? நம்ம அதை போட்டு என்ன பண்ணிக்க கூடாதுன்னா அங்கே குழப்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா? இப்போ எப்படி பழைய ஏற்பாட்டிலலாம் எப்படி இந்த லீடர்ஸ் எல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத கூட பார்த்தோம் அப்படின்னா, நிறைய லீடர்ஸை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மோசையாக இருக்கட்டும், கிதியோன், இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறார், எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, கரெக்டுங்களா? தேவன் எப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு? தூதர்கள் மூலியம், கரெக்ட். டைரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த லீடர்ஸை, அந்த வழி நடத்துகிறவர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? இது பழைய ஏற்பாட்டில், ஓகேங்களா? ஆனால் புதிய ஏற்பாடு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு காலப்பகுதியில் தேவன் இந்தமாரி இந்த தலைவர்களையோ இல்லை இந்த வழி நடத்துகிறவர்களையோ எப்படி அவங்க செட்டில் ஆயிடும். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தலைவர்களையோ இல்லை வழி நடத்துகிறவர்களையோ தேவன் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கிறாரு செலக்ட். அப்படின்னா டேரெக்டாக அப்படின்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி தேவ தூதர்களை வச்சு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்கார், ஒரு வழிமுறை வச்சிருக்கிறார், இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அப்படின்னா அவர் தான் செலக்ட் பண்ணுறாரு. ஆனால் யாரை வச்சு செலக்ட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த எக்லீசியா மெம்பர்ஸை வச்சு என்ன பண்ணுறாருங்க, ஒவ்வொரு சபை அங்கத்தினரையும் வச்சு என்ன பண்ணுறாருனா அந்த வழி நடத்துகிறவர்களை என்ன பண்ணுறாருனா அங்கே செலக்ட் பண்ணுறாரு. அப்படின்னா அங்கே ஏஞ்சல்ஸ் இருந்திருக்காங்க, இங்கே யார் இருந்திருக்கிறா, சபையோடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கிறாங்க அந்த ஒரு ரோலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவோடைய காலத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நம்ம சொல்ல முடியாது, ஒரு விதமான செலெக்ஷன் நடந்தது, கரெக்டுங்களா? யாருக்கு நடந்ததுன்னு சொல்ல முடியுங்களா? அப்போஸ்தலர் யூதாஸ் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆமாம், அந்த பொசிஷனை ஃபில் பண்ணோம் அப்படின்றதுக்காக இவங்களே குழுக்கள் ரீதியாகலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மத்தியாஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே 2 பேர் வந்தாங்க, அவங்களெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஆனால் அதை தேவன் அங்கீகரிச்சாருங்களா? அங்கீகரிக்கவே இல்லை, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சபைன்னு இருந்தால் அதில் வழி நடத்துகிறவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்றத தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போஸ்தலர்களை வச்சு அவங்களே என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க, கரெக்டாக நிறையா ரைட்டிங்ஸ் நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். அப்போனா இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் ஒரு எக்லீஷியாவுக்கு வழி நடத்துகிறவர்களை இல்லை அந்த வேலை செய்கிறவர்களை அங்கே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது முக்கியமாக இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் யாருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது இல்லை பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சபையோடைய ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் என்ன இருக்குங்க, இது ஏதோ அவங்களுக்கு ஏதோ எல்டர்ஸ்க்கோ இதெல்லாம் ஜென்ஸுக்கு பிரதர்ஸுக்கு நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட் வரக்கூடாது. ஒட்டுமொத்த எக்லீஷியாஸ்க்குமே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஒரு பொறுப்பு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அது எப்படி பழைய ஏற்பாட்டில் இந்த அப்போஸ்தலர் காலத்தில் கூட அவங்க நடத்தினாங்க அப்படின்றத கூட வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றிக் கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அப்படின்னா நம்மள இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம், அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், ஓகேங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த எக்லீஷியாவில் அந்தந்த மூப்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இது யார், அப்போஸ்தலர் பவுல் என்ன பண்ணியிருக்காரு, போய் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணார், நிறைய இடத்துல சபைகளை ஸ்தாபிச்சார். ஆனால் அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு என்ன பண்ணல, அவராக எழுறா இல்லை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து அப்படின்னு இவங்க போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூப்பர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி வைக்கும் போது அந்த ஒரு ஏற்படுத்தி வைத்து அப்படின்றவருக்கு இங்கிலீஷில் எப்படி வருது, ரோத்தர்ஹாம் பைபிளோட டிரான்ஸ்லேஷன் அப்பாயிண்டிங் அன்டு தெம் பை ஓட், ஓகேங்களா? ஓட் போடணும், அதுவும் எப்படி அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த அப்பாயிண்டிங் அப்படின்றதுக்கு தான் கிரேக்க பதம் என்ன வருங்க, கிரட்டோனியோ, ஓகேங்களா? அது கூட G5500.
அதோட இங்கிலீஷில் இன்னொரு அதோட வார்த்தை கூட என்னன்னா ஆர்டெயின்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஏற்படுத்தி வைக்கணும். அது எப்படி ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வோட் பை ரேசிங் தி ஹேண்ட். அப்படின்னா கிரிட்டோனியா அப்படின்ற ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன வருது அப்படின்னா கரங்களை உயர்த்துவதன் மூலம் தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஆதிகால சபையில் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்லீஷியாஸில் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூப்பர்களை அங்கே ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது மூப்பர்களாக இருந்தாலும் சரி, டீக்கன்ஸாக உதவிக்காரர்களாக இருந்தாலும் சரி, எக்லீஷியாவில் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே சரி, நாளைக்கு எக்லீஷியாவில் வந்து ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும், வீக்லி கிளாஸஸ் ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? சபையில் சொல்லி கைகளை உயர்த்தி அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணுங்க அந்த டிசிஷனே எடுக்கணும். அப்படின்னா எந்த டிசிஷன் வந்து எக்லீஷியாவில் எடுத்தாலுமே கைகளை உயர்த்தி எடுக்கிறது ரொம்ப நல்ல விதமாக அங்கே இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம எக்லீஷியாஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி பண்ணும்போது தேவன் என்ன பண்ணுறாராம், நம்மளுடைய இருதயங்களை என்ன பண்ணுறாராம் ஆராய்ந்து பார்க்க. ஏன் கைகளை உயர்த்த எல்லாருக்கும் முன்னாடி ஏன் கைகளை உயர்த்த சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறாராம் அங்கே ஆராய்ந்து பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டீக்கன்ஸை குறித்து கூட சொல்லும் போது கூட வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 6:3 அப்போஸ்தலர் 6:3 ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்படின்னா டீக்கன்ஸை செலக்ட் பண்ணும்போது கூட எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டீக்கன்ஸை நம்ம எதுக்காக சொல்லணும்னா டெம்போரல் ஒர்க்ஸ் சொல்லுவோம், கரெக்டுங்களா? அந்த டெம்போரல் ஒர்க்ஸுக்கு கூட எப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர் என்ன பண்ணுங்க, ஆமாம் உங்களுக்குள் தெரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எல்லா இடத்துலையும் அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு வேலையை அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் எப்படி தான் நடக்கணும் அப்படின்னா கைகளை உயர்த்தி தான் என்ன பண்ணணும் அங்கே நடத்தணும். அதில் யாருக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்குன்னா எக்லீஷியாவில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்கணும். அடுத்த ஒரு விஷயம், ஏன் எலெக்ஷனை வருஷம் வருஷம் நடத்தணும்? சிஸ்டர் சொல்கிறாங்க கரெக்டு, தொடர்ந்து இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படின்றாங்க. ஸோ அதுதான் பிரதரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏன் வருஷம் வருஷம் எலெக்ஷன் நடத்தணும்? ஏன் ஒரு 3 வருஷமோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், அப்படியே இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய 7ஆம் தூதன் 6ஆம் தொகுதியில் வால்யூம் 6th வால்யூமில் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எழுதுறாரு, கிளர்ஜி லைட்டி. ஓகேங்களா? அப்படின்னா குருமார்கள் சபை மக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும், கரெக்டாக பாபிலோனில் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த கான்செப்ட் எங்கே வந்துடக்கூடாது, எக்லீஷியாஸில் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவோட சபையில் என்ன ஆகிடக்கூடாது, அந்த ஒரு விஷயம் உள்ளே வந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறாரு இந்த கண்ட்ரோலை யார்கிட்ட கொடுக்குறாராம் தேவன், சபையில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தினர்கிட்டும் என்ன பண்ணிடுறாராம் இந்த ஒரு கண்ட்ரோல் அவர் என்ன பண்ணிடுறாராம் அங்கே குத்துறாராம். அவங்க வேணும்னா அதே எல்டர்ஸ் அதே டீக்கன்ஸை வருஷம் தேர்ந்தெடுத்துக்கலாம், இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட கண்ட்ரோல் இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு வேறு வருஷம் அடுத்த வருஷம் வருமா வேறு மூப்பர்கள் வேறு டீக்கன்ஸ் என்ன பண்ணிக்கலாம் நாங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரோல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சபையோடைய கையில் அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்தது என்ன ஒரு விஷயம் சொல்கிறார் அப்படின்னா என்கரேஜஸ் ஸ்பிரிச்சுவல் பார்ட்டிசிபேஷன். இது வந்து யாருக்கு அப்படின்னா சபை அங்கத்துக்கு இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஒரு விஷயத்தில் பங்கு எடுக்கணும் அப்படின்றத உணர்த்துறாங்க. வருஷம் வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஏற்படுத்தி வச்சிட்டோம் அவங்க எக்லீஷியா பார்த்துக்குவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இல்லாமல் வருஷம் வருஷம் எல்லாருக்குமே அந்த ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத நினைவூட்டுறதுக்கு கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ஒரு விஷயத்தை அங்கே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ப்ரொமோட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி. அப்படின்னா என்னென்னா உக்ரானத்துவம். ஓகேங்களா? அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஓகேங்க, இப்போ நாகர்கோயில் எக்லீஷியான்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எக்லீஷியாவில் இருக்க ஒவ்வொருத்தருமே கணக்கு கொடுக்கணும். என்ன கணக்கு கொடுக்கணும்? இது எலெக்ஷனுக்கு என்ன கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யாரை ஃபஸ்ட்டு நாமினேட் பண்ணணும், யாரை எலெக்ட் பண்ணணும் அப்படின்றது என்ன பண்ணணுமா நம்ம கணக்கு கொடுக்கணும். நாளைக்கு அடுத்த வாரம் நம்ம கை தூக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே அந்த ஒரு உக்ரானத்துவம் தேவன் என்ன பண்ணிகிட்டே இருப்பார், நம்மளோட இருதயத்தை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ல. அப்படின்னா அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, சத்தியத்துக்கு உட்பட்டு அதை நம்ம செய்கிறோமா அப்படின்றத என்ன பண்ணுவாராம் அங்கே பார்ப்பாராம். அதுக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 75% பிரதர் எழுதுறார். ஓகேங்களா? ஸோ எது சிறந்தது, பெட்டர் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மினிமம் 75% என்ன ஆகணும்? ஆமாம், அங்கே இருந்தால் அவங்க எல்டர்ஸ் ஆகவோ இல்லை டீக்கன்ஸ் ஆகவோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வருஷம் செய்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு எல்டரோ மேபி ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எல்டர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நல்லா ஆவியில் உற்சாகமாக இருக்கிறாரு, எலெக்ட் பண்ணிடுறீங்க. அடுத்த வருஷம் கொஞ்சம் டவுன் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? அவங்கள நம்ம நாமினேட் பண்ணாமையோ இல்லை எலெக்ட் பண்ணாமையோ என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுறோம்? நீங்கள் இன்னும் வளரணும். ஓகே, இப்போ டீக்கன் சரியாக வேலை பார்க்கல, என்ன பண்ணலாம்? அப்படின்னா எதுக்காக நம்ம கைகளை உயர்த்தாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வார்னிங் என்ன பண்ணுறோன்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்றதையுமே நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறாரு, சில பேர் நல்லா அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகலாம், சில பேர் டவுன் ஆயிடலாம். ஸோ அதனால தான் வருஷம் நடத்துங்க. வருஷம் அப்போ எக்லீஷியா மெம்பர்ஸ் என்ன பண்ணணும்? எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸை நல்லா பார்க்கணும், அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க, நல்லா ஆவியில் வளர்கிறாங்களா அப்படின்றத ஒவ்வொரு அங்கத்தினருமே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு. அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே பிரதர் எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னா எக்லீஷியாவில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த பங்கு இருக்குது. ஏதோ எலெக்ட் பண்ணிட்டோம்ப்பா, இந்த 2 வாரம் முடிஞ்சிச்சு, அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எக்லீஷியாவில் இருக்க ஒவ்வொரு அங்கத்தினருக்குமே பொறுப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் எல்டரை நாமினேட் பண்ணிடுறீங்க, எலெக்ட் ஆகி வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது மாறிடுச்சுன்னா அடுத்த வருஷம் நம்ம தான் என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல இவரே இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்கள், 6th வால்யூமில் 358வது பக்கம். தான் ஏற்றுக்கொள்ளப்படுவதை குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாது என்று நிச்சயம் இருந்தாலும் எந்த ஒரு சகோதரனும் தேர்தல் நடத்தப்படாமல் சபையின் தலைவர் பிரதிநிதி போன்ற பொதுவான கடமைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா சிம்பிளா சொல்லிட்டாரு, தேர்தல் நடத்தாம அவங்கள என்ன பண்ணிக்க கூடாது, அவங்களா வந்து அந்த ஒரு பொசிஷன்ஸ்க்கு, அது எல்டர்ஸாக இருக்கலாம் டீக்கன்ஸாக இருக்கலாம், அந்த பொசிஷன்ஸ்க்கு அவங்க வரக்கூடாது. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். முறையானது எல்லா சபையிலும் மூப்பங்களை ஏற்படுத்துவது வாக்கு செலுத்தும்படியாக கரங்களை நீட்டுவதன் மூலமாகும். ஊழியம் செய்வதற்கு முன்னர் இப்படி ஒரு தேர்தல் வேண்டும் என்று வற்புறுத்துவது ஏனென்றால் வேதம் முறையை பின்பற்றுவதுதான் அது மூப்பரை பலப்படுத்துகின்றது. மேலும் ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் மூப்பர்களை ஏற்படுத்தும் போது அது தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக சபைக்கு உள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் அது நினைவூட்டுகிறது. ஓகேங்களா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம 7ஆம் தூதன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வருஷம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்கிற, திருப்பி அவங்களே வந்தால் கூட பரவாயில்ல, ஓகேங்களா? ஆனால் என்ன பண்ணுங்க, எலெக்ஷன் நடத்தி அவங்கள வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. ஆனால் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக அங்கே நடக்கணும் அப்படின்ற. ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன பேரால ஃபுல்லாகவே எலெக்ஷன் ப்ராசஸே சொல்லியிருப்பார், கண்டிப்பாக பண்ணணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாருன்னா கிளியராக அங்கே கொடுத்துருப்பாரு. சொல்லிட்டு தான் அங்கே சொல்கிறாரு என்னென்னா, திருப்பி அதே பிரதேசே வராங்களா அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிரதர் எப்படி சொல்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குமா, கிரிப் இருக்குன்றாரு. சபை திருப்பி என்னையே அடுத்த வருஷம் செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க இன்னும் உற்சாகமாக என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஒரு வேலைகளை செய்வாங்க. இது எல்டர்ஸாக இருக்கலாம் டீக்கன்ஸாக இருக்கலாம், எல்லாருக்குமே பிரதர் எழுதுறது தான் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, 2 வகுப்பாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இன்னும் பூஸ்ட் ஆவாங்களாம், இன்னும் ஒரு கிரிப் ஒரு ஹோல்டு கிடைக்கும். எக்லீஷியா நம்மளை திருப்பி என்ன பண்ணியிருக்கு, செலக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இன்னும் உற்சாகமாக இன்னும் கடினமாக கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோன்னா, இதை நீங்கள் வருஷம் நடத்தி அந்த விஷயங்களை நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறத சொல்கிறேன். இது என்னுடைய எக்லீஷியா, இது கிறிஸ்துவோடைய சபை அப்படின்றத ஒவ்வொரு அங்கமும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதை நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறாரு, வருஷம் இதை என்ன பண்ணிவிடுங்க, நடத்துங்க. ரொம்ப சமாதானமாக எக்லீஷியா போயிட்டுருக்கா, அதனால என்ன பண்ணிட வேணாம், ஒரு வருஷம் வேணாம் அப்படின்னு கூட என்ன பண்ணிட வேணாமா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போதுங்க, எதுக்கு எல்டர்ஸ் டீக்கன்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கும் அப்படி கூட யோசிக்காதீங்க. என்னதான் சமாதானமாக போயிட்டு இருந்தா கூட என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வருஷம் அந்த ஒரு எலெக்ஷனை என்ன பண்ணுங்கன்னா அங்கே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நடத்தும் போதே எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வரும், கரெக்டுங்களா? ஏதாவது ஒரு எப்படின்னா அந்த எல்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டீகன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா சபை அங்கமாக இருந்தால் கூட அந்த நாட்களில் ஒரு ஃபீலிங் வரும். என்னென்னா ஒரு தேவன் மேலே ஒரு பயம் வரும், நம்ம இவ்வளோ நாள் கரெக்டாக பண்ணோமா இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் என்ன ஆகும் அவங்களுக்கும் வரும்.
மற்றவங்களுமே ஒரு யார் வருவா, அந்தமாரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் வரும்ல, அதை கூட சொல்கிறார். அதை நீங்கள் வருஷம் வருஷம் என்ன பண்ணுங்கன்னா அங்கே செய்யுங்க அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். படிக்கலாம் பாருங்கள், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா, நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவராய் இருந்தால் அறியுங்கள். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே என்ன பண்ணுங்க, சோதித்து அறியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு டெஸ்டிங் பீரியட். யாருக்கு? எல்டர்ஸ்க்கோ டீக்கன்ஸ்க்கோ அப்புறம் தான்ட்டார். ஃபஸ்ட்டு யாருக்கு டெஸ்டிங் பீரியட்னா, ஏன்னா அவங்க தானே கைகளை ஃபஸ்ட்டு உயர்த்த போகிறாங்க, அவங்களுக்கு இது ஒரு டெஸ்டிங் பீரியடா. புரியுதுங்களா? அந்த டெஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுன்னா, அந்த விசுவாசம் உள்ளவர்களாக என்ன பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னா. ஒவ்வொரு மெம்பருக்குமே அது டெஸ்டிங் பீரியடு. அது தேவன் என்ன பண்ணிட்டு இருப்பாராம், அங்கே பார்த்துட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, அதுக்கப்புறம் தான் எல்டர்ஸ் டீக்கன்ஸுக்கு அது ஒரு டெஸ்டிங் பீரியடாகவே இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துட்டு பிரதர் என்ன பண்ணுறாரு, சில பாயிண்ட்ஸ் எல்டர்ஸ்க்கும் சில பாயிண்ட்ஸ் டீக்கன்ஸுக்குமே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்டர்ஸை குறித்து என்ன பண்ணிடலான்னா பார்த்துடலாம். ஓகேங்களா? எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, who are elders? எல்டர்ஸ் யார்? நீங்கள் பேசுனீங்கன்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எல்லாம் போன வாரமே நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வரிசையாக ஒரு வசனம் விடாமல், அதனால் இந்த வாரம் அதை நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இவர் கூட யார் தான்? அப்படின்னா வயசானவங்க எல்லாரையும் எப்படி நம்ம பார்த்துடக்கூடாது, சரி நல்லா முதிர்ச்சியில் இருக்கிறாங்க அதனால இவங்க யார் எல்டர்ஸாக நாமினேட் பண்ணிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்றாரு. எப்படின்னா ஆவிக்குரிய அந்த ஒரு வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்கணும், நல்ல மெச்சூராக வளர்ந்தவங்களாக இருக்கணும். அவங்க தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாதிரி சிஸ்டர் சொன்ன மாதிரி போன வாரமே நிறைய விஷயங்கள் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எல்லாமே பார்த்துப்பீங்க, ரைட்டுங்களா? கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடையவனுமாக இருக்கணும், ஜாக்கிரதை, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அது வருஷமும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பேசிக்கான பாயிண்ட்ஸ், கரெக்டாக? அப்போ எல்டர்ஸ்னால் யார் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே பேசிக்கான ஒரு பாயிண்ட்ஸு. இன்னும் சில பேசிக்கான ஒரு பாயிண்ட்ஸ் கூட இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எல்டருடைய வேலை என்னென்னா எக்லீஷியாவுக்கு போஷிக்கணும், ஃபீட் பண்ணணும். மந்தைக்கு என்ன பண்ணணும், ஃபீட் பண்ணுற வேலை, அதாவது மீட் இன் டியூ சீசன் அப்படின்ற. அப்படின்னா ஏற்ற கால சத்தியத்தை என்ன பண்ணணுமா, அந்த எல்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கொடுக்கணும். ஏன்னா நம்மளுடைய புது சிருஷ்டியோடைய அந்த ஒரு வளர்ச்சிக்கு எது ரொம்ப முக்கியம், அந்த ஏற்ற கால சத்தியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஏற்ற கால சத்தியத்தை போதிக்கிறவராக அங்கே என்ன பண்ணணும்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரொடெக்ட் தி ஃப்ளாக். என்னங்க, ஃபீட் பண்ணிட்டாங்க, ஆனால் அவங்கள என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். அந்த காப்பாற்றுற வேலையும் இருக்குது. சம்டைம்ஸ் ஓநாய்கள் என்ன ஆகிடும், உள்ளே வந்துடும், கரெக்டுங்களா? இப்போ திடீர்னு வேறு தப்பான டாக்டரின்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு இப்போ நிறையா இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனில் கூட நம்ம பார்த்தோம், LHMMலேருந்து வராங்க, இதுமாதிரி நிறையா இதுலேருந்து வராங்க, கரெக்டாக? வேறு டாக்டரின்ஸ்லேருந்து உள்ளே வரும்போது இங்கே இருக்கிறவங்கள குழப்பிட்டா, புரியுதுங்களா? அப்போ அந்தமாரி ஓநாய்கள் வரும்போது என்ன பண்ணணும், எல்டர்ஸாக அடுத்த வாரம் யார் வராங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும் எக்லீஷியாவை. அந்த ஒரு சத்தியத்துலேருந்து அவங்க விலகி போய்விடாதபடிக்கு என்ன பண்ணணும்னா அவங்க காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டோம், பில்ட் தி ஃப்ளாக். பில்ட் தி ஃப்ளாக் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்னா சபையை இன்னும் என்ன பண்ணணுமா, வளர்க்கணும் அப்படின்னும் போது அது ஹார்வெஸ்ட் ஒர்க்கும் வருது. ஹார்வெஸ்ட் ஒர்க்னா என்னங்க, ஒரு 20 பேர் தான் இருக்காங்கன்னா அப்படியே 20 பேரே இருக்கக்கூடாது, என்ன ஆகணும், ஒரு 22 25 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வளர்க்குறவராரும் இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருடைய வளர்ச்சிக்கும் அவங்க காரணமாக இருக்கிறதுனால நிறைய விதமான மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ பெரியன் ஸ்டடி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, பெரியன் ஸ்டடின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன பண்ணணும், படிக்கணும், படிக்க வைக்கணும். அதுவுமே யாரோடைய வேலை, எல்டர்ஸோட. அப்படின்னா பில்ட் பண்ணணும் ஃப்ளாக்கை. ஏதோ வந்துட்டோம் அப்படியே ஒரு வருஷம் அப்படியே இருந்துட்டு போக அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள என்ன பண்ணணும், பெரியன் ஸ்டடியில், இன்னும் டெஸ்டிமோனியல் மீட்டிங், லவ் ஃபீஸ் நிறையா சொல்லிகிட்டே போகலாம்ல. ஸோ அந்தமாதிரி 6th வால்யூமில் பிரதர் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தமாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா சபைக்கு சொல்லி கொடுத்து அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா அங்கே வளர வைக்கணும். ஏன்னா இவங்க படிச்சுட்டு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்களா, இவங்க மட்டும்தான் என்ன ஆகிட்டு இருப்பாங்க, வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ சபையையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே வளர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்கள். ஓகேங்களா? பிரதர் கொடுத்த ஒரு 5-6 பாயிண்ட் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போகல. ஹூ ஆர் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எல்டர்ஸை எப்படி யாருன்னு நம்ம பார்க்கலாம், எப்படி அவங்கள பார்க்கலாம் நம்ம.
எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், எல்டர்ஸாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் சபை அங்கத்தினருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? கரெக்டு தான், சுமூகமாக இருக்கணும். கரெக்டு. சரி, பிரதர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, தேர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், ஆவிக்குரிய தந்தைமார்கள். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறார்? ஏன்னா நம்ம தப்பாக புரிஞ்சுக்கோம். என்னங்க அவங்கள போய் அப்பான்னு சொல்கிறீங்களா? பூமியிலே ஒருவனையும் அப்பா என்ன பிதான்னு அந்த மாதிரி கிடையாது. அவங்கள அப்பான்னு கூப்பிட சொல்லலை. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்தானத்தில் வச்சு என்ன பண்ணணும், அங்கே பார்க்குறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 4:15. 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தால் நான் உங்களை பெற்றேன். ஓகேங்களா? அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, 10,000 உபாத்தியார்கள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, இருந்தாலுமே யார் தான் பெற்றெடுத்தன்றாரு? நான் தான் பெற்றெடுத்தேன். அப்படின்னா அந்த ஒரு அப்பா ஸ்தானத்தை என்ன பண்ணுறாருன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நம்மளுக்கு போஷிக்கிறவர்களை எப்படி நம்ம பார்க்கணும்? ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா அவங்கள நம்ம பார்க்குறவர்களாக அங்கே இருக்கணும். அப்படின்னா அந்த ஒரு அணுகுமுறையை எல்டர்ஸை போய் பார்க்கும்போது, ஒரு குழந்தை இருக்க வீட்டில் அவங்க அப்பாட்ட போய் எப்படி டீல் பண்ணும்? அப்பா எனக்கு இது வேணும், இது சொல்லிக் கொடுங்க, எப்படி அந்த மாதிரி. அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்தில் எல்டர்ஸ்ட்டை போயிட்டு என்ன பண்ணணும்? போயிட்டு சபை அங்கங்களும் என்ன பண்ணணும், ரொம்ப ஃப்ரீயாக போய் பேசணும். அவங்களும் என்ன பண்ணணும், அதை அலோவ் பண்ணணும். அவங்களும் என்ன பண்ணணும், ஃப்ரீயாக வந்து ஓகே பிரதர் இது வேணுமா, இந்த சிஸ்டர் இது வேணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுமே என்ன பண்ணணும்னா அந்த ஒரு டீலிங் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா அங்கே பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த எல்டர்ஸை யார் தான் செலக்ட் பண்ணுறது? தேவன் செலக்ட் பண்ணுறாரு. யாரை வச்சு செலக்ட் பண்ணுறாரு? ஆமாம், நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் தான் என்ன பண்ணி ஆகணும், அவங்கள அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்தது என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கம்யூனிகேட்டர்ஸ், தொடர்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? கம்யூனிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்கள். எபிரேயர் 13:7. எபிரேயர் 13:7. தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஓகேங்களா? அப்போ தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து அப்படின்னு சொல்லும்போது யார் தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறா? போதிக்கிற விஷயம் யார் தான் பண்ணுறா? அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் மட்டும் இல்லை, அடுத்தது கம்யூனிகேட்டராக இருக்கிறாங்க. அப்போ தேவன்கிட்ட நிறைய விஷயங்களை வாங்கி சபைக்கு யார் தான் கொடுக்கறது? எல்டர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் வேணும், எதுவாக இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவன் எல்டர்ஸ் வழியாக என்ன பண்ணுவார், எக்லீஷாக்கு நிறைய விஷயங்களை அங்கே ஷேர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எல்லாமே வேத வசன ஆதாரத்தோடு அவங்க சொன்னாங்கன்னா, புரியுதுங்களா? அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்ரப்டாக எல்டர் சொல்லிட்டாங்கன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே எப்படி இருக்கணும், வேத வசன ஆதாரத்தோடு இருந்ததுன்னா அவங்க சொல்கிறத நம்ம எப்படி பண்ணலாம், அங்கே ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 6:6. கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்போ திருவசனத்தில் உபதேசிக்கிறவன் எப்படி இருக்கணும், எல்லாத்துலேருந்தும் எடுத்து என்ன பண்ணணும், அங்கே கொடுக்குறவர்களாக இருக்கணும். அப்படின்னா அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த கம்யூனிகேட்டராக என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்குறவரா. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு படிப்பாங்க, படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் சபைக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே பகிர்ந்து கொடுக்குற ஒரு வேலையை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த எக்லீஷியாவுக்கு என்ன தேவைன்னு யாருக்கு தான் தெரியும்? இந்த எக்லீஷியா எல்டர்ஸ்க்கு தான் தெரியும். அடுத்த வாரம் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்களோ. புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னொரு எக்லீஷியாவை பார்த்துட்டு அந்த எக்லீஷியாவில் இப்படி இருக்குதே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. அந்த எக்லீஷியாவில் என்ன தேவைன்னு அந்த எக்லீஷியா எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க. அப்போ இந்த எக்லீஷியாவுக்கு என்ன தேவைன்னு இந்த எக்லீஷியா எல்டர்ஸ் என்ன பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பற்றி தெரியும், ஒவ்வொருத்தரோடைய பழகுறாங்க. அப்பா பிள்ளை மாதிரி பழகும் போது யார் யார் என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அப்படின்னா ஒரு 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது கம்யூனிகேட்டர்ஸ், தொடர்பாளர்கள். எல்லா விஷயத்தையும் தேவன்கிட்ட வாங்கி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இதில் நம்மளுக்கு ஒரு டவுட்டு கூட வரலாம். ஏங்க அப்போ நாங்கள் தனியாக படித்தா எங்களுக்கு புரியாதா? இப்போ பெரியனில் என்ன பண்ணுறோம், அப்போ பர்சனல் ஸ்டடியுமே எல்லாருமே பண்ணுறோம் அப்படின்னும் போது தேவன் நம்மளுக்கு
பர்சனலாக என்ன பண்ணுவார், அங்கே நிறைய விஷயத்தை உணர்த்துவார். ஆனால் எக்லீஷியான்னு வரும்போது யாரை வச்சு தான் அங்கே ஃபீட் பண்ணுவார், யாரை வச்சு தான் சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னா எல்டர்ஸை வச்சு தான் அங்கே என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே ஃபீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க யாருங்க, என்னங்க இப்போ தான் ஏதோ பெருசாக அப்பா எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படியே இறக்கிட்டார் பிரதரு. யார் அப்படின்ட்டாருன்னா வாட்ச்மேன். இந்த எக்லீஷியாவுக்கு யாருங்க, அவங்க வாட்ச்மேனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜஸ்ட்டு நினச்சி பார்க்கணும் எவ்வளோ வேலைகள் இருக்குது ஒரு எல்டருக்கு அப்படின்ட்டு. புரியுதுங்களா? எப்படி நம்ம பார்த்துருக்கோம், அவர் பாட்டு வராருங்க, சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, அவர் பாட்டு போகிறார், கரெக்டு தான். அப்படி தான் நம்ம வெளியேந்து பார்க்கும் போது இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எக்கச்சக்க வேலைகள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா அங்கே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்கள், எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் நாட்டு மக்களுக்காக உத்தரவாத கண்டிதர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு வசனம் எபிரேயர் ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்கு என்னவா இருக்கிறாங்க, உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அப்படி தானே? ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு யார் உத்தரவாதம், எல்டர்ஸ் தானே, நம்மளை வழி நடத்துகிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே முடிவு எடுக்கக்கூடாது. அப்படி முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா கீழே இருக்குல்ல செகண்ட் ஆஃப் அதை நம்ம என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்மளுடைய ஆத்மாக்கு அவங்க உத்தரவாதமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது சொல்கிறாங்க, அவங்க விழித்திருக்கிறபடியினாலும் அவர்கள் துக்கத்தோடே அல்ல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ணக்கூடாது, அங்கே பண்ணுறவர்களாக இல்லாமல் சந்தோஷத்தோடே அவங்க செய்யும்படி அது யார் தான் பண்ணணும், அதுதான் கீழே சொல்கிறாரு, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்றாரு. அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்காது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய ஆத்மாக்கு அவங்க தான் என்னவா இருக்கிறாங்க, உத்தரவாதமாக இருக்கிறாங்க. நம்மளுடைய ஆத்மான நாளைக்கு நம்ம பரலோகம் போகிறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, புது சிஷ்யோடைய வளர்ச்சிக்கு யார் என்னவா இருக்கிறாங்க, அவங்க தான் உத்தரவாதமாக இருக்கிறாங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க, விழித்து இருக்கிறாங்க, எவ்வளோ நைட்டு தூங்காமல் என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, எவ்வளோ விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் தி வசனத்தையும் என்ன பண்ணணும், நம்ம எடுத்து நம்ம செய்யணும். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணணும். ஆனால் வசனம் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. எப்படி இருக்குங்க? ஆமாம், அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்படின்றாரு. இது ஒரு கண்ட்ரோலிங்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி பார்க்கலாம், அப்பா சொல்கிறாங்க நம்ம அதை கீழ்ப்படிஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் ஒழிய இது என்ன பண்ணிக்கக்கூடாது, நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒரு கண்ட்ரோலிங்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க எல்டர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குமா, அவங்களுக்குன்னு பிள்ளைகள் இருப்பாங்களா, அவங்களுக்குன்னு டெய்லி ரொட்டீன்ஸ் இருக்குமா, காலையில் ஏஞ்சி பிள்ளைகளை ஸ்கூலில் ஒன்றும் அது இதுன்னு சொல்லிகிட்டே போகலாம் நைட் வரைக்கும். ஆனால் அதையும் தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க வாழ்க்கையில். யாருக்காக, நம்மளுக்காக, நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க சில விஷயங்கள் சஜஷன் சொல்கிறாங்க, சில விஷயம் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எல்லாமே வேத வசன ஆதாரத்தோடு இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு ரெஸ்பெக்ட், அந்த ஒரு கீழ்ப்படிதலை என்ன பண்ணணும் அப்படின்னா எல்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரொம்ப ஹார்ஷாக அப்படியே அடங்கணும் அப்படிலாம் இல்லை. சொல்லும் போது என்ன பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கலாம் ஒழிய அது என்ன பண்ணக்கூடாதுன்னா, பிரதர் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அங்கே போய் இன்னொரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா சொல்லிட்டாங்கன்னா அதை நம்பி என்ன பண்ணலாம், தேவன் மேலே விசுவாசம் வச்சு அதை நம்ம செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதேமாதிரி வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லும் போதுமே இன்னொரு பாயிண்ட்டுமே பிரதர் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எக்லீஷியாக்கு இது வராமல் இருப்பாங்க. கரெக்டுங்களா? ரெகுலராக வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு வராமல் போயிடலாம். அப்படின்னும் போது அவங்க ஏன் வரலன்றதை யார் வாட்ச்மேன் பண்ணணும்? அப்போ அவங்களுடைய ஃபேமிலியை விட்டுட்டு ஆஃபீஸை விட்டுட்டு அவங்க வீட்டில் போய் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன் பிரதர் வரல, ஏன் சிஸ்டர் வரல, என்ன ஆச்சு, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, என்ன வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்றத. அப்படின்னா அவ்வளோ ரிஸ்க் அவங்க வாழ்க்கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்கிற விஷயங்களை என்ன பண்ணிக்கலாம், சபையார் அது கேட்க தொடங்கணும், இல்லைன்னா கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்.
அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 4th பாயிண்ட் பிரதர் என்ன சொன்னால், கவுன்சிலர்ஸ் அப்படின்றார். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸாக இருக்கிறாங்க, கம்யூனிகேட்டர்ஸாக இருக்காங்க, நம்மளோட ஆத்மாவுக்கு அவங்க தான் வாட்ச்மேனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கவுன்சிலர்னா ஆலோசனைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை வேணும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ரொம்ப அப்செட் ஆகிட்டோம், யாருக்கு ஃபோன் அடிப்போம்? முப்பருக்கு அடித்தா பிரச்சனை கிடையாது. நம்மளை போலவே யாராவது அப்செட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டா என்ன ஆகிடும்? ஆமாம், அவங்களும் இன்னும் அப்செட் ஆகிடுவாங்க, நம்மளும் ரொம்ப அப்செட் ஆகிடும். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னா எல்டர்ஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணி என்ன பண்ண, ஸ்பிரிச்சுவலாக. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்கள்ட்ட இந்த ஒரு ஆலோசனையை என்ன பண்ணிக்கலாம்னா கேட்டுக்கலாம். இதுக்காக தாங்க நம்ம எல்டர்ஸே தேர்ந்தெடுக்கிறோம். புரியுதுங்களா? எதுக்கு எல்டர்ஸ்னால், இந்த ஆவிக்குரிய விஷயங்களுக்கு தான் எல்டர்ஸே. அப்படின்னும் போது இந்த விஷயத்துக்கும் அவங்கள்ட்ட போல வேறு யார்ட்டையோ போயிட்டுருக்குறோம் அப்படின்னா, புரியுதா? எக்லீஷியாவில் இருக்க வேறு யாருக்கோ, ஒரு சிஸ்டருக்கோ ஒரு பிரதருக்கோ கால் பண்ணி பேசுகிறதுக்கு பதிலாக யாருக்கு, எதுக்காக தான் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோம் அந்த ஒரு வருஷம்? ஆவிக்குரிய விஷயங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணணும்னா, அவங்கள நம்ம நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்கள், யாக்கோபு 5:14. யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஓகேங்களா? அப்படின்னா இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். கரெக்டுங்களா? அப்படின்னா உங்களுக்குள் ஒருவன் என்ன ஆச்சு, வியாதிப்பட்டால், அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு வியாதி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது சபையின் மூப்பர்களாக தேடி வருவாங்கன்னு வசனம் இருக்கா? இல்லை யார், எப்படி வசனம் இருக்குது? இல்லை வேறு யாராவது ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ எல்டர்ஸ் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்கன்னு வசனம் இருக்குங்களா? அப்போ என்னன்னு தான் வசனம் இருக்குது? சபையின் மூப்பர்களுக்கு நம்மளாம் என்ன பண்ணணும், அங்கே கூப்பிடணும். யார் அந்த வியாதிப்பட்டு இருக்கிறாங்களோ, ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப அப்செட்டாக டவுனாக இருக்கிறாங்களோ, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மூப்பர்களே வரவழைப்பானாக. அவங்க ஃபோன் பண்ண என்ன பண்ண போகிறாங்க, வர போகிறாங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ வர வச்சு என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அங்கே சொல்கிறார், இந்த டிவைன் ஆர்டர், இதெல்லாம் வசனம் தானே. டிவைன் ஆர்டர் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் பிரச்சனை இருக்கா, டவுட் இருக்கா, எக்லீஷியாஸ் வர முடியல, ஏதோ ஒரு காரணத்தினால யாரோ ஏதோ அசிங்கப்படுத்திட்டாங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், அதனால் நம்ம எக்லீஷியாவுக்கு வராமல் இருக்கிறோமா? அப்போ என்ன பண்ணலாம், எல்டர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அவங்க வசனத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த விஷயங்களை எடுத்து கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அழகாக செட்டில் ஆகி அடுத்த வாரத்துலேருந்து கூட எக்லீஷியா வந்துடும். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த ஒரு டிவைன் ஆர்டர் மாறிடுச்சுன்னா, வேற ஒரு பிரதருக்கோ ஒரு சிஸ்டருக்கோ ஃபோன் பண்ணி அந்த ஒரு ஆலோசனையை கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த டிவைன் ஆர்டர் என்ன ஆகிடும், வசனம் என்ன ஆகிடும், வசனத்தை என்ன பண்ணிடுறோம், மாற்றிடுறோம். புரியுதுங்களா? அப்போ எல்லாத்துக்குமே அது ஒரு டிவைன் ஆர்டர் இருக்குல்ல. ஒரு எக்ஸாம்பிள், ஆதாம் ஏவாள் எடுத்துக்கிட்டால் கூட, ஏவாள்கிட்ட வந்து சாத்தான் சொல்லும் போது அவங்க டிவைன் ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? புரியுதுங்களா? ஏன்னா யார் வந்து ஏவாள்கிட்ட சொல்லியிருப்பா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு? ஆதாம் தான் சொல்லியிருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ ஏவாள் இல்லை. அப்போ ஆதாம் சொல்லியிருக்கிறாரு, கணவன் சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே கேட்டிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே என்ன இருக்காது. அப்போனா அந்த ஒரு டிவைன் ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆதிகால சபையில் கூட ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஓகேங்களா? விருத்த சேதனத்தை குறித்ததான அவங்க உடனே யார்கிட்ட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, படிக்கலாம் பாருங்க, அப்போஸ்தலர் 15:2. அதனாலே அவர்களுக்கும் பவுல் தர்க்கமா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் தர்க்கமாவும் அவர்களில் சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்படின்னா எங்கே போயிருக்காங்க? ஒன்றும் இல்லை, அங்கே வந்து விருத்த சேதனம் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அதனால் அவங்க மட்டும் போல் அந்தந்த எக்லீஷியாவுடைய எல்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, மூப்பர்களும் சேர்ந்து போயிட்டு அது ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ கூட அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? ஆமாம், இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் இப்போ யாரும் இல்லை சிஸ்டர். இல்ல அந்த ஸ்தானத்துல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் 12 பேர் தான் சிஸ்டர். அந்த ஸ்தானம்னு நம்ம யாரையுமே சொல்லவே முடியாது. ஓகேங்களா? எப்படி இருக்கிறாங்கன்னு நான் கேட்டேன்னா, அவங்க ரைட்டிங்ஸை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஓகேங்களா? அப்படிதான் நிருபங்களா அவங்களுடைய எழுத்துக்கள் நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்கிறாங்களோ அந்த ஸ்தானத்தில் யாருமே இங்கே கிடையாது. ஓகேங்களா? இப்போ இருக்கிறவங்க எல்டர்ஸ், மூப்பர்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்போஸ்தலர்கள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்டர்ஸ்ட்டை போகும்போது எல்டர்ஸ் எங்கே கூட்டிகிட்டு போவாங்க?
அப்போஸ்தலர்கள்ட்ட கூப்பிட்டு போவாங்க. அப்படின்னா அவங்களோட ரைட்டிங்ஸ்ட்டை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு புத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு டிவைன் ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்கிறவர்களாக இருக்கணும். பவுல் இப்படி எழுதியிருக்கிறாரு, பேதுரு நம்மளுக்கு இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்றத சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அஞ்சாவது ஒரு விஷயம் எல்டர்ஸை குறித்து பேசும்போது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் லைஃப் சொல்கிற அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும். நம்மளுக்குன்னா ஒவ்வொரு அங்கத்தினருக்கு நாகர்கோயில் எக்லிஷியாவுக்கு ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் எப்படி இருக்கும், அவங்க ஒரு பாடமாக அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரு மினி ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையை என்ன பண்ணுவாங்க, எக்லிஷியாவில் இருக்க ஒவ்வொருத்தரும் நல்லா கூர்ந்து கவனிப்பாங்க. கரெக்டுங்களா? கவனிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே எல்டர்ஸே இப்படி பண்ணுறாங்கன்னா நம்மளும் என்ன பண்ணலாம், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால எல்டர்ஸ் யார் அப்படின்னா எக்லீஷியாவுக்கு முன்மாதிரியாக அங்கே இருப்பாங்க. நம்மளுக்கு யார் முன்மாதிரி? இயேசு கிறிஸ்து. கரெக்டுங்களா? ஆனால் பிரதர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முன்மாதிரி அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் யார் சொல்லலாம்? அப்போஸ்தலர்கள். இப்போ யார் தான் இருக்கிறா? எல்டர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு ரோல் மாடல். ஆனால் இப்போ நம்மளுக்கு யார் தான் இருக்கிறா அப்படின்னா நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி யார் தான் இருக்கிறா? எல்டர்ஸ் தான் இருக்கிறாங்கன்ற போது அவங்க தான் நம்மளுக்கு ரோல் மாடலாக இருப்பாங்க. எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பவுல் கூட சொன்னார். கரெக்டுங்களா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல. அப்போ நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கலாம், ஏதோ மனுஷன் அவர் பின்பற்ற சொல்லிட்டாருன்னு. கிடையாது. அவர் கரெக்டாக டாக்டரினில் இருந்த மாதிரி நம்மளும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கிறிஸ்து தான் நம்மளுக்கு ரோல் மாடல், அவரோட ரைட்டிங்ஸ், அப்போஸ்தலரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே. ஆனால் இப்போ நம்மளுக்கு வழி நடத்துகிற விஷயத்துலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்து கற்றுக்கிற விஷயத்தில் யார் நம்மளுக்கு கண்ணு முன்னாடியே தேவன் வச்சுருக்கிறாருன்னா எல்டர்ஸை வச்சுருக்கிறாரு. ஸோ அவங்க நம்மளுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு முன்மாதிரியாக அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 முதல் உங்களுள்ள மூப்பருக்கு முதல் மூப்பரும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுவது என்னவென்றால் உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாகம் அல்லதோடும். ஓகேங்களா? அப்படின்னா பேதுரு அங்கே சொல்கிறாரு, ஒரு புத்தி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருங்க அங்கே ஆரம்பிக்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை. அது எல்டர்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இது யாருடைய மந்தை? ஆமாம், நம்ம பேசிக் கிளாஸ் எடுப்போம்ல, கிறிஸ்துவின் சபை பார்ட் 1 பார்ட் 2லாம் எடுப்போம். ஹெட்டிங்கே என்ன தான்? கிறிஸ்துவின் சபை தான், நம்ம சபை கிடையாது. ஓகேங்களா? அது எல்டர்ஸ் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அது ஒரு மைண்டில் வச்சுக்கணும். யார் அடுத்த வாரம் வராங்களோ, ஓகே, நீங்கள் நாமினேட் பண்ணுறவங்க, ஓகேங்களா, எல்டராக வரவங்க. அதான் சொல்ல, தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக என்ன பண்ணிடக்கூடாது. ஏதோ சின்ன சின்ன விஷயம் ஏதோ ஆதாயம் கிடைக்கிது அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை செஞ்சிடக்கூடாது. அது ரொம்ப உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு அங்கே என்ன பண்ணணும்னா அங்கே செய்யணும். அப்போ கட்டாயமாக இல்லை, ரொம்ப மனப்பூர்வமாக அங்கே என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறாங்க எல்டர்ஸ்னால் அங்கே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிலே 3ஆம் வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுங்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்போ சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. அப்போ ஒரு ஃப்ரீடம் இருக்குது எல்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது சில ஃப்ரீடம்ஸ் இருக்கும் அவங்க இந்த டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்படின்னும் போது அது என்ன பண்ணிடக்கூடாது, இருமாப்பா நான் தான் எல்டரு, நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மந்தைக்கு மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே இருக்கணும். அப்படின்னா அவங்க லைஃபே எப்படி இருக்கணும், அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது சின்ன டிசிஷன் எடுக்கணும்னா கூட என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு எடுப்பாங்க. சின்னதாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொல்லிடுவாங்க, அவரே அப்படி பண்ணுறாரு நான் என்ன பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ முன்மாதிரியாக அங்கே இருக்கணும். அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் சின்ன ஒரு டிசிஷன், ஒரு ஃபோன் வாங்குறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எப்படி வாங்குவாங்க, ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினா எப்படி இருக்கும், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்டரே எப்படி பண்ணுறாரு, நான் பண்ண என்ன தப்பு, மைண்ட் வருமா நம்மளுக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குது அப்படின்னும் போது அவங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் எப்படி பண்ணுவாங்க, யோசிச்சு பண்ணணும். இல்லைனா அது யாருக்கு ஒரு முன்மாதிரி ஆகிடும் அப்படின்னா இவங்க கண்மூடித்தனமாக சபை மக்கள் என்ன பண்ணிவிடுவாங்க, அதை அங்கே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் கண்காணிப்பை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அங்கே பண்ண வேண்டியவர்களாக அங்கே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு எக்லீஷியாவில் ஒரு டிசிஷன் எடுக்கும் போது என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நான் எல்டர் நானே என்ன பண்ணிக்கிறேன்,
டிசிஷன் எடுத்து அப்படின்னு இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே எக்லீஷியாவில் கேட்டு அவங்களுக்கு ஓகேனா தான் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தையும் அங்கே செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா அங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ 5வது பாயிண்ட் பிரதர் என்ன சொல்கிறாருன்னா எக்ஸாம்பிள் லைஃப். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் எதுக்காக பார்த்துட்ருக்குறோம்? நீங்கள் இன்றைக்கி நாமினேட் பண்ணும்போது யாரை நீங்கள் நாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், கம்யூனிகேட்டர்ஸ் பார்த்தோம், வாட்ச்மேனாக இருப்பாங்க, கவுன்சிலர்ஸாக இருப்பாங்க, அவங்க ஒரு முன்மாதிரியாக இருப்பாங்க. 6வது கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்கிறார் எல்டர்ஸ்க்கு என்ன அப்படின்னா டாக்ட்ரினல் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஓகேங்களா? அப்படின்னா டாக்ட்ரின்ஸில் சத்தியத்தில் ரொம்ப கிளியராக என்ன பண்ணணுமா அவங்க இருக்கணும், எந்த ஒரு டவுட்டுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கணும். ஏன்னா அதில் சின்னதாக ஏதாவது ஒரு பிசிறு தட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்லீஷியாவே என்ன ஆகிடும், ஒரு திடீர்னு வந்துட்டு இல்லை ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகலன்னு ஒரு எல்டர் சப்ஜெக்ட் எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, எக்லீஷியா என்ன ஆகிடும், ஆளுக்கால் அப்படியே பிரிஞ்சு என்ன பண்ணிவிடுவாங்க, ஐயோ ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு. அப்படின்னா டாக்ட்ரின்ஸில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப கிளியராக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 3 பாயிண்ட்ஸ் பிரதர் வந்து சொல்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் ட்ரூத். அப்படின்னா இந்த ஏற்றகால சத்தியத்தில் அவங்க என்னவாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். ஏற்றகால சத்தியம்னு பிரதர் எதெல்லாம் சொல்கிறாருன்னா லார்ட்ஸ் ப்ரெசன்ஸ் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்லையா, ஸோ ஃப்யூச்சர் அதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது, புதிய உடன்படிக்கை எப்படி இருக்க போகுது, ஸோ அந்தமாரி விஷயங்கள், ஹார்வெஸ்ட் எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இந்த காலத்தில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த ஒரு 7ஆம் கால சபையில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணணும், அங்கே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லும் போது அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம 100% அப்படிலாம் இல்லை. எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 75%. இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா அவங்களுடைய அந்த ஒரு ஆவிக்குரிய கிராஃப் இருக்கும்ல, அந்த கிராஃப் என்ன ஆகிட்டே இருக்கணும். ஆமாம், இப்படியே தான் கிராஃப் போகணுமோ இல்லையா, இப்படி என்ன கூடாது, அவங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி டவுன் ஆகிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவல் அதிகமாகிட்டே இருக்கான்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே நாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிசர்விங் டாக்ட்ரினல் கிளாரிட்டி. பேசிக் சப்ஜெக்ட்ஸ் சொல்கிறார். ஃபஸ்ட்டு சொன்னது ப்ரெசன்ட், இந்த ஏற்றகால சத்தியங்கள். பேசிக் சப்ஜெக்ட்ஸ்லேயும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டிங் ஃபாஸ்ட், பிடிச்சிக்கணுமா. ஓகேங்களா? சத்தியத்தை பிடிச்சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எல்டர்ஸ்க்காக அங்கே சொல்கிறார். இது நம்ம ஒரு வாட்டி படிச்சிடலாம், ஏன்னா நிறைய கிளாஸஸில் என்ன பண்ணியிருப்போம் படித்தது தான், அதான் ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாம்னா படிச்சிடலாம். மூப்பர் ஊழியம் அதை பண்ணுறதுக்கான ஸ்தானத்திற்கு சகோதரர்களை ஒப்பிட்டு பார்த்தல் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு சில வசனங்கள் வேதத்தில் இருக்குது. கரெக்டுங்களா? வசனங்கள் வாசிக்க போகிறது இல்லை, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும். அப்படின்னா 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், தீத்து 1 அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துலலாம் என்ன இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படின்னும் போது அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது திறமையின் அடிப்படையிலான தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போதக சமர்த்தனாக இருக்கணும். அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் கிடையாது. ஓகேங்களா? போயிட்டு ஒரு பப்ளிக்காக பேசி இது பண்ணணும். ஒரு விஷயம் சத்தியம்னு இருக்கா, அதை எடுத்து போதிக்கிறதுக்கு என்னவாக இருக்கணும், திறமை இருக்கணும். அது 1-to-1 இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கான்செப்ட், அதனால தான் சொல்கிற கிளாரிட்டியாக கிளியராக இருக்கணும். திடீர்னு யாராவது எக்லீஷியா மெம்பர்ஸ் டவுட் கேட்குறாங்க அப்படின்னும் போது அதை எடுத்து சொல்கிறதுக்குள்ள அந்த ஒரு திறமை அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது தன் சொந்த குடும்பத்தை எப்படி பண்ணணும், நன்றாக நடத்துகிறவனா. அப்போ ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்களுமே ட்ரூத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி இருக்கணும், அவங்க ஃபேமிலி குழந்தைகளை கூட சத்தியத்தில் வளர்க்குறவர்களா நல்லா அவங்களோட கிராஃபுமே என்ன ஆகிட்டு இருக்கணும், மேலே போயிட்டே இருக்கணும். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லணும். அந்த கவுன்சிலிங் அவங்க பண்ணணும். எதிர் பேசுகிறவர்களே கண்டனம் பண்ணுறது. அப்படின்னா போய் சண்டை போடணுமா? டாக்டரினுக்கு விரோதமாக யாராவது எதாவது சொல்கிறாங்கன்னா அதை எதிர்த்து பேசணும். டக்குன்னு என்ன பண்ணணும், இல்லைங்க வசனத்தை கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும்னா அங்கே சொல்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது சண்டை போடுறதோ திட்டுறதோ அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இல்லை. அது தப்புனா டாக்டரின் தப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே என்ன பண்ணணும், அங்கே செய்யணும். ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா இருக்கக்கூடாத குணலட்சணங்கள் எல்லாமே. இப்போ வந்து 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதுலேருந்து எடுத்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா எல்லாருமே எல்டர்ஸை பற்றி என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது குத்தம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு எல்டர் என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரூஃபோட ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிடக்கூடாது, இவர் இந்த குத்தம் செஞ்சுட்டாருன்னு என்ன பண்ணிடக்கூடாது,
சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு ப்ரூஃபாக என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு எல்டர் மேலே எந்த ஒரு குத்தமும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் மதுபான பிரியன் அப்படின்னா லிட்ரலாகவும் இருக்கக்கூடாது, சத்தியத்தில் தெளிவில்லாமையும் என்ன பண்ணக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடிக்கிறவனாக, அதாவது நான் தான் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்கள டிசைட் பண்ணக்கூடாது, அதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. லிட்ரலாகவும் அடிக்கக்கூடாது. இழிவான ஆதாயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, எல்டர்ஷிப்பை பண்ணக்கூடாது. எனக்கு இது கொஞ்சம் பெருமையாக இருக்குங்க, எனக்கு இந்த மாரி இருந்தால் நல்லா, அந்த மாரி இழிவான ஆதாயத்துக்காக என்ன பண்ணக்கூடாது. தேவன் நம்மளுக்கு கொடுக்குறாரா, அதை என்ன பண்ணிடணும் அங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சண்டை பண்ணிக்கிறவனாக என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ணுறவர்களாக இருக்கக்கூடாது. பண ஆசை ரொம்ப முக்கியம். பண ஆசை உள்ளவர்களை என்ன பண்ணக்கூடாது, ஏன்னா பணம்னாவே நிறைய பிரச்சனை வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ அதுவும் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது, நம்மள்ட்ட எல்டர்ஸ்ட்ட இருக்கக்கூடாது. நூதன சீஷனாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, அங்கே நோவிஸ் இப்போ தான் சத்தியத்தில் ரீசெண்டாக வந்திருக்கிறார் அப்படின்னும் போது அவங்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே எல்டர்ஸ்க்கு நம்ம நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தன் இஷ்டப்படி செய்கிறவனாகவும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. முன் கோபம் உள்ளவனாக என்ன பண்ணக்கூடாது, சும்மா எதுக்கத்தாலும் எரிஞ்சு உழுறாருன்னு ஒரு குழந்தை வந்து கேட்குது, அப்பா எப்போ பார்த்தாலும் போ நான் வேலையாக இருக்கேன் அப்படி இப்படி எரிஞ்சு உழுந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அப்பாட்ட போவாங்க குழந்தை. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு பொறுமையாக இருந்து அந்த ஒரு விஷயத்தாங்க பண்ணுறவர்களாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்த ஒரு லிஸ்ட் இருக்குது. என்ன, இது மட்டும் சிஸ்டர் வாசிச்சிடுங்க. இருக்க வேண்டிய குணலட்சணங்கள் ஒரு மூப்பருக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மனைவியை உடையவனாக, ஜாக்கிரதை உள்ளவனாக, தெளிந்த புத்தி உள்ளவனாக, யோகியதை உள்ளவனாக, அந்நியரை உபசரிக்கிறவனாக, பொறுமை உள்ளவனாக, நல்லோர்கள் பிரியம் உள்ளவனாக, நீதிமானாக, பரிசுத்தவானாக, இச்சைக்கும் உள்ளவனாக, தான் போதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற உண்மையான வஸ்திரத்தை நன்றாய் கற்றுக் கொள்ளுகிறவனாக. அப்படின்னா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும்னா அங்கே இருக்கணும். அப்போ 100% அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க, கிரைஸ்ட் மட்டும் தான் என்ன பண்ணிருப்பார், இயேசு கிறிஸ்து தான் இருப்பார். அப்போனா எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட கிராஃப் என்ன ஆகிட்டு இருக்கணும், போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அது வளர்ந்துருக்கணும், அடுத்த வருஷம் இன்னும் வளரணும். அப்படி இருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே எல்டர்ஸாக அங்கே என்ன பண்ணணும்னா அங்கே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது எல்டர்ஸ்க்கும் சரி, இந்த பாயிண்ட்ஸ் சில விஷயங்கள் டீக்கன்ஸுக்குமே என்ன ஆகும்னா அங்கே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பின்னாடி டீக்கன்ஸை குறித்து பார்க்கலாம். வாசிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 3:7 1 தீமோத்தேயு 3:7 அவர் நிந்தனையிலும் விசுவாசம் தண்ணீரும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவராக இருக்க வேண்டும். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு எல்டர்ஸ்க்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வெளியில் போய் கேட்டோன்னா, அது எக்லீஷியாவில் எல்லாருமே அப்படி தான் இருப்போம், அவ்வளோ ஒரு சாந்தம், ஓகேங்களா, ஷார்ட் டெம்பர் ஆகிறவங்க கூட எக்லீஷியாவில் என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே பொறுமையாக அப்படியே இருப்போம். வெளியே போனால் இல்லை வீட்டில் போனால் தான் நம்மள ஒரிஜினல் வரும், கரெக்டுங்களா? அதான் சொல்கிறாரு, வெளியில் போய் கேட்கும் போது, ஓகேங்களா, பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவர்களாக. அவர் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ மனைவிட்டையோ இல்லை பிள்ளைகள்கிட்டையோ கேட்கும் போது தான் என்ன தெரியும், அவங்களோட ஒரிஜினல் இது வெளியே தெரியும், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா வெளியிலையும் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த கேரக்டர்ஸ் அவங்க என்ன பண்ணிக்கணும், வளர்த்து கொள்ளுகிறவர்களாக அங்கே இருக்கணும். அதுவுமே கிராஃப் எப்படி போயிட்டு இருக்கணும், மேலே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயமே என்னன்னா அங்கே இருக்கணும். இல்லைன்னா நம்ம போய் கேட்குறோம் வெளியில், இல்லை அவங்க ஆஃபீஸில் போய் கேட்கும்போது, இவரா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கதையாக இவர் யாரை பற்றியா ஏதாவது தீமை பேசிகிட்டே இருப்பாருங்க, அதை பண்ணுவாருங்க, அது ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே இவரை நாமினேட்டே பண்ணக்கூடாதுப்பா, புரியுதுங்களா? ஸோ அதுக்குன்னு போய் ஒருத்தரையும் கேட்க சொல்கிற பிரதர் என்ன பண்ண வசனம் இருக்குது அப்படின்றார், ஓகேங்களா? ஸோ அவங்க வெளியிலையுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நல்ல கேரக்டர்ஸ் காட்டுறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், ஓகேங்களா? எல்டர்ஸு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணிடலாம், ஆமாம், டீக்கன்ஸ்ட்ட வரலாம், ஓகேங்களா? பிரதர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எதுக்கு டீக்கன்ஸ்? நாங்கள் ரொம்ப சைலண்டாக, கொஞ்சம் ஒத்தாசையா பண்றதுக்கு, மூப்பர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. கரெக்டு. ஃபஸ்ட்டு எதுக்காக டீக்கன்ஸ் ரோலு வேதாகமத்தில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, படிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர் 6:2 அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஓகேங்களா? அப்படின்னா அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆதி காலத்தில், ஓகேங்களா? நம்ம இவ்வளோ வேலை பார்த்தோம்ல, வாட்ச்மேன்லேருந்து எல்லா வேலையும் இருக்கும் போது அவங்களால என்ன பண்ண முடியாது, டெம்போரல் ஒர்க்குமே அவங்களால எடுத்து பண்ண முடியாது. அப்போ ஆதிகால சபையில் என்ன தேவைப்பட்டிருக்குன்னா,
பந்தி விசாரணை செய்கிறதுக்கு என்ன பண்ண முடியல, அவங்க இருந்த அப்போஸ்தலர்களால் எல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹெல்ப்பர்ஸ் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, அங்கே தேவைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நெசசிட்டி சொல்கிறார், அவசியம். எதுக்காக டீக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த டெம்போரல் ஒர்க்குக்காக தான் வேதாகமத்தில் முதல்ல இந்த டீக்கன்ஸ் அப்படின்ற ஒரு ரோலே என்ன ஆகுதுன்னா அங்கே உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய வேலைகள் எல்லாமே நம்மளுக்கு என்னங்க நல்லாவே தெரியும், கரெக்டுங்களா? ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோன்னா என்ன பண்ணணும், 9 மணிக்கு மீட்டிங்னா அவங்க எப்போ வரணும், பின்னாடி இருக்குது நிறையா. ஓகேங்களா? அப்போனா ஒரு என்னென்னலாம் மீட்டிங்ஸ்க்கு தேவையோ அது எல்லாத்தையும் டீக்கன்ஸ் என்ன பண்ணணும், அங்கே அரேஞ்ச் பண்ணுறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அது முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார், என்ன அப்படின்னா டீக்கன்ஸ் வந்து எப்படி நினச்சிக்க கூடாதுன்னா, எக்லீஷியா என்ன எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கு, சப்ஜெக்ட் பேசுகிறதுக்காக. என்ன ஏன்னா எல்டர்ஸ் இல்லைன்னா அடுத்தது யார் அப்படின்னு நினச்சிக்கோங்க, புரியுதுங்களா? சப்ஜெக்ட் பேசுகிறதுக்காக என்னை எக்லீஷியா என்ன பண்ணியிருக்கு, டீக்கனாக உதவிக்காரராக அங்கே செலக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு வந்துடக்கூடாது அப்படின்றா, டீக்கன்ஸ்க்கு வந்துடக்கூடாது. எல்டர்ஸாக பார்த்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணலாம், அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம். ஆனால் டீக்கன்ஸுக்கு உதவிக்காரர்களுக்கு என்ன ஒரு மைண்ட் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சப்ஜெக்ட் நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீக்கனுக்கு யாராவது வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதம் ஆயிருக்கும், இன்னொருத்தர் போயிட்டு கிளைம் பண்ணக்கூடாது. என்னன்னு, என்ன அந்த டீக்கனுக்கு கொடுத்தீங்க, எனக்கு என்ன பண்ணல, கொடுக்கல, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கிளைம் அத்தாரிட்டி யாருக்கு கிடையாது அப்படின்னா டீக்கன்ஸுக்கு அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எல்டர்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வாசிக்கலாம் பாருங்கள். அடுத்தது அவங்களை குறித்து ஆதலால் அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 3 வசனம். அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 3 ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். ஓகேங்களா? அப்போ ஒரு 7 பேர் எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க, டீக்கன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஆதிகால சபையில் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க நல்லா டீ கொடுப்பாங்கப்பா, நல்லா சாப்பாடு பரிமாறுவாங்கப்பா, நல்லா சேர் போடுவாங்கப்பா அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க டீக்கன்ஸை? இல்லை. என்ன சொல்லுது வசனம்னா, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கணும். அவங்களோட கேரக்டர்ஸ் ஏன்னா இப்போ பார்த்தாலும் எல்டர்ஸ் என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு டீக்கன்ஸ் என்ன பண்ண பரவாயில்ல அப்படின்னு போல், அதுவுமே தப்பு. என்ன பண்ணணும், டீக்கன் செலக்ட் பண்ணும் போதுமே அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா நற்சாட்சி பெற்றிருக்கணும், கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணும். பின்னாடி எழுதுற அவங்களோட ஸ்பிரிச்சுவல் குரோத்துமே கிராஃபுமே என்ன ஆகிட்டு இருக்கணும், மேலே போயிட்டுருக்கணும். புரியுதுங்களா? ஞானமும் நிறைந்த 7 பேர் என்ன பண்ணுங்கன்னா அங்கே தெரிந்து கொள்ளுங்க. எந்த வேலைக்கு, டீக்கன்ஸோடைய உதவிக்காரர்களுடைய வேலைக்கு. இப்போ ஸ்தேவான்லாம் இருக்கிறார்ல, கரெக்டுங்களா? அப்போ அவரெல்லாம் அங்கே செலக்ட் ஆகிறாரு. பிலிப்பு எல்லாமே நம்ம பார்க்குறோம்ல டீக்கன்ஸாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்தேவான் எதுக்காக செலக்ட் பண்ணல, இவர் நல்ல டீ ஊற்றுறாரு, நல்லா சாப்பாடு போடுறாரு, சேரெல்லாம் அரேஞ்ச், அதுவும் தான் தேவை தான், டெம்பரல் ஒர்க்கு தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ணல, ஸ்தேவானை செலக்ட் பண்ணல. என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களோட கேரக்டர்ஸுமே எக்லீஷியா என்ன பண்ணணும், மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அங்கே நாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு பாயிண்ட்டுமே என்ன சொல்கிறார் அவங்களை குறித்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8 வசனம். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 8 வசனம். அந்தபடியே உதவிக்காரரும் இல்லாப்புள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் எளிமான ஆலயத்தை இச்சிக்கிறவாயும் விடாமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் டீக்கன்ஸை குறித்து. எல்டர்ஸை குறித்து கூட இதெல்லாம் எழுதலை. ஆனால் ஆதிகால சபையில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா டீக்கன்ஸை குறித்து எழுதியிருக்கிறாங்க. அந்தபடியே உதவிக்காரரும் 2 நாக்கு உள்ளவர்களாக என்ன பண்ணக்கூடாது, 2 நாக்குனா ஆமாம், அங்கே ஒன்று பேசிட்டு அப்படியே டபுள் மைண்டட். ஓகேங்களா? எல்டர்ஸ்ட்டு பேசும்போது எப்படி பேசுவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. சபை அங்கத்தில் போய் பேசும்போது அவர் அப்படி தாங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார், மீட்டிங்காக வச்சுட்டே இருப்பார், அவருக்கு வேலையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அப்போ 2 மனமுள்ளவர்களாக ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம், சபையே 2ஆக கூட ஆகிடும். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக டீக்கன்ஸை கூட நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே செலக்ட் பண்ணோன்னா, அதுதான் சொல்கிறேன், ஆதிகால சபையிலேயே எல்டர்ஸ் கூட சொல்லாத ஒரு விஷயத்தை டீக்கன்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2 நாக்குள்ளவர்களாக இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசுகிற ஆளாக என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் நாமினேட்டே கூட அங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்க நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கணும். கடைசியாக முடிக்கும் போது எப்படி அவங்களோட கேரக்டர்ஸையும் பாருங்கள், பார்த்து என்ன பண்ணுங்கன்னா அங்கே செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயே 9 வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 9 வசனம். விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ விசுவாசத்தில் அவங்க எப்படி இருக்கணும்,
டெம்பரல் ஒர்க்கு தானே பண்ணுறாங்க, அதனால அவங்க ஃபேத் எப்படி வேணால் இருந்துக்கலாம், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் இருக்கக்கூடாது. டீக்கன்ஸுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியோடு அவங்க என்ன பண்ணணும், கடைப்பிடிக்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கிராஃபுமே எப்படி போயிட்டுருக்கணும், நாளுக்கு நாள் இந்த வருஷத்தோடு அடுத்த வருஷம், அடுத்த வருஷத்தோடு அடுத்த வருஷம் என்ன ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஏன் அது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் சொல்லுங்க. மேபி ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க நல்ல டெவலப் ஆயிருந்த எக்லீஷியா என்ன கூட பண்ணுவோம் அவங்கள எல்டஸாக கூட நாமினேட் பண்ணி எலெக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்போ அவங்களோட கிராஃபுமே என்ன ஆகிட்டு இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாகவுமே என்ன ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா அங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எப்பயுமே எல்டர்ஸ்க்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்குறோம்ல, அதேமாரி டீக்கன்ஸுக்குமே சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப சீரியஸான ஒரு பாயிண்ட் டீக்கன்ஸுக்கு தான் வைக்கிறாரு. நம்ம அவங்கள செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து என்ன பண்ணணும்னா அங்கே செய்யணும். அவங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் டெம்போரல் ஒர்க்ஸ் ரெண்டுத்தையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா அந்த வேலைகள் அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும். அதிலே 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 3 10ஆம் வசனம். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். இவர்கள் முன்னாக சோதிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம பார்ப்போம்ல, 1 இயராக அவங்கள பார்த்துருப்போம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அடுத்தது குற்றம் சாட்டப்பட எல்டர்ஸ்க்கு பார்த்தோம்ல ஒரு மேலே குற்றம் இருக்கக்கூடாதுன்னு, அதேமாதிரி டீக்கன்ஸ் மேலே ஸ்ட்ராங்கான எந்த ஒரு குற்றமும் என்ன பண்ணக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள், உதவிக்காரர்களாக அங்கே தேர்ந்தெடுங்க. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் சொல்கிறாரு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது படிக்கும்போது. என்ன அப்படின்னா டீக்கன்ஸ் ஆர் நாட் ஜூனியர் எல்டர்ஸ். இந்த ஒரு மைண்ட் யாருக்கு வந்துடக்கூடாது, எல்டர்ஸ் இல்லை டீக்கன்ஸுக்கு அங்கே வந்துடக்கூடாது. ஏன் அதை வந்து ரொம்ப அழுத்தி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எல்டர்ஸ்க்கு அடுத்தது யார் தான் அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, சபை மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மைண்ட்லேயே தான் பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அது ஃபஸ்ட்டு எக்லீஷியாவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றார். ஓகேங்களா? டீக்கன்ஸ் யார் இல்லை அப்படின்னா அடுத்த எல்டர்ஸ் கிடையாது, அவங்க மேபி ஃப்யூச்சரில் என்னவா ஆகலாம், அவங்களோட கிராஃப் மேலே போயிட்டே இருக்கும் போது எக்லீஷியா அவங்கள கண்டுபிடிச்சி எல்டர் ஆக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அவங்க யார் தான், டீக்கன் தானே. அப்போ அந்த வேலையை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும்னா செய்யணும் ஒழிய எல்டருடைய வேலைக்குள்ளே அவங்க என்ன பண்ணக்கூடாதான், அவங்க உள்ளே வரக்கூடாது. தே ஆர் நாட் ஜூனியர் எல்டர்ஸ். எக்லீஷியா மெம்பர்ஸுமே சரி எல்டர் இல்லைப்பா எங்கேயோ வெளியே போயிருக்காருப்பா, உடனே யாரை கேட்கலாம், எதை மட்டும் கேட்கலாம், டெம்போரல் ஒர்க்ஸை கேட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் ஆவிக்குரிய விஷயத்துக்கு யார்கிட்ட தான் போகணும், ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னார்ல, சொல்லுங்க பிரதர். மூப்பர்கிட்ட அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னா அதுக்கு தான் அவங்கள செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ ஆவிக்குரிய விஷயத்துக்கு அவங்கள்ட்ட போகணும், டெம்போரல் ஒர்க்ஸுக்கு மட்டும் இவங்கள்ட்ட போகணும் அப்படின்றார். அதை சொல்கிறாரு அவங்க வந்து எந்த ஒரு ஓவர் சைட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுடைய வேலை அவங்களோட லிமிட்டில் அவங்க இருக்கணுமா ஒழிய ஓவர் சைட் சொல்கிறார் அதுக்கு மேலே போய் என்ன பண்ணக்கூடாது, எல்டர்ஸோட ஊழியத்தை எடுத்து அவங்க அதை செய்யக்கூடாது. அது எல்டர்ஸ்ட்டை கேட்காம செய்யக்கூடாது. அவங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், அதாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு பொறுப்புகளை அவங்களுமே பார்க்கணும். இதை ஃபஸ்ட்டு எக்லீஷியா மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. புரியுதுங்களா? எல்டர்ஸோட ரோல் என்ன, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரு மேனேஜர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ரோல் என்ன, அது கீழே வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ரோல் என்ன, ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருந்தால் அவங்களுடைய ரோல் என்ன. புரியுதுங்களா? அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. ரிசப்ஷனிஸ்ட் வந்து மேனேஜர் வேலையை செய்வாங்களா, அவங்கவுங்க ரோல் என்னன்னு தெரிஞ்சு அவங்கவுங்க வேலையை மட்டும் செய்யணும். அது எக்லீஷியா புரிஞ்சுக்கிட்டு நாமினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கையை உயர்த்தும் போது என்ன பண்ணணும், இந்த வேலைக்காக தான் இவங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்றதை ஃபஸ்ட்டு எக்லீஷியா என்ன பண்ணிக்கணும்னா அங்கே தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இது கூட நம்ம படிச்சிடலாம் பாருங்கள். ரீப்ரன்ஸ் 5350. சில சமயங்களில் முன்மொழிதல் எலெக்ஷனில் இல்லை, நாமினேஷன்லேயே சில எக்லீஷியாவில் என்ன பண்ணியிருக்கு, பிரச்சனை வந்திருக்கு அப்படின்றாரு. படிக்கலாம் பாருங்க. முன்மொழியும்படிக்கு கேட்டுக்கொள்ளப்பட்ட போது சமூக ஒருவரின் தகுதிகள் முறையாய் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமலேயே மூப்பராக அல்லது உதவிக்காரராக முன்மொழியப்படுகின்றது. அவருக்கான முன்மொழிதலானது வழிமொழியவும் படுகின்றது. மற்றும் முழு சபையாலும் அச்சகோதரனை அன்பு கூறுவதனால் தங்கள் மீது மனஸ்தாபம் ஏற்படக்கூடாது என்பதற்காக அச்சகோதரனுக்கு எதிராக தங்கள் வாக்குகளை அளிப்பதற்கு மனமில்லாமல் காணப்படுகின்றனர். ஓகேங்களா? ஐயோ அவர் மனசு கஷ்டப்பட்டுருவாரு அதனால அவரை நாமினேட் பண்ணிடுவோமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது. ஐயோ அவர் மேலே அன்பு இருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி எது வைக்கணும்,
கோல்டன் ரூல் பார்த்துருப்போம் கரெக்டுங்களா? நீதிக்கு உட்பட்ட அன்பாக தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். சபையில் எந்த ஒரு ஊழியத்திற்கும் எவரேனும் தேர்ந்தெடுக்கப்படும் காரியத்தில் ஒரு காரணம் இருத்தல் வேண்டும். ஒருத்தரை நாமினேட் பண்ணுறோன்னா ஒரு காரணம் இருக்கணும். ஓகேங்களா? அவர் இந்த வேலையை செய்வார் அப்படின்றதுக்காக தான் நாமினேட் பண்ணணுமோ ஒழிய, ஓகே நாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 4 பேர் அங்கேருந்து 2 பேர் அப்படி இப்படி என்ன பண்ணக்கூடாதான், அங்கே செய்யக்கூடாது. அப்படின்னா ஒரு காரியம் இருக்கணும், அவங்க இந்த வேலையை செய்வாங்க அதுக்காக நாமினேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அங்கே செய்யணும். தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். மூப்பர் ஒருவர் போதிக்க வல்லவராகவும் பரந்த மனப்பான்மை உடையவராகவும் ஆலோசனை தேவைப்படுபவர்களுக்கு உதவிகரமான ஆலோசனை வழங்க முடிகிறவராகவும் தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாய் ஆராய்ந்தவராகவும் சபையின் நல் செல்வாக்குடையவராகவும் மற்றும் ஞானமுள்ள ஆலோசகராகவும் இருக்க வேண்டும். யாருமே இந்த நற்பண்புகள் தகுதிகள் யாவற்றையுமே சரிசமமான அளவில் பெற்றிருக்க முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எல்டர்ஸோட விஷயம்லாம் எப்படி இருக்கணும் நம்ம பார்த்த விஷயத்த எல்லாமே சொல்றாரு. சொல்லிட்டு இது எல்லா எல்டர்ஸ்க்குமே ஈக்குவலாக இருக்காது அப்படின்றார். ஒரு எக்லீஷியான்னு எடுத்துட்டா கூட ஒரு 4 எல்டர்ஸ் இருக்காங்கன்னா 4 எல்டர்ஸ்க்கு என்ன இருக்காது, இந்த குவாலிட்டிஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்காது. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். சிலர் ஒன்றை அதிகமாகவும் வேறு சிலர் மற்றொரு தகுதியை அதிகமாகவும் பெற்றிருப்பார்கள். ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் நிறையா இருக்கும், கவுன்சிலிங் நல்லா பண்ணுவாங்க, ஒருத்தர் நல்லா பேசுவாங்க. ஸோ ஒருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான அந்த குணலட்சணங்கள் டேலண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அவைகளும் சிலவற்றை ஆகிலும் அனைவரும் பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதில் கொஞ்சமாவது என்ன பண்ணணும், அந்த எல்டர்ஸ்க்கு ஏதோ கொஞ்சமாவது அந்த தாளந்துகள் இருக்கணும் அப்படின்றாரு. ஒருவரின் தேர்ந்தெடுத்தலில் பழிச்சொல்லுக்கு இடமிருக்க கூடாது. இது போலவே உதவிக்காரர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எல்டர்ஸ்ட இருக்கணும்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா? சொல்லிட்டு இப்போ உதவிக்காரருக்கு வராரு. இது போலவே உதவிக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஊழியம் புரிய நேரம் ஒதுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருங்க, உதவிக்காரருக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவர்களாக இருக்கணும் எக்லீஷியாவில். எக்லீஷியான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும், நேரம் செலவழிக்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். மற்றும் வருங்காலத்தில் மூப்பராகுவதற்கு ஏதுவான சில திறமைகளை பெற்றிருப்பதாகவும். ஆமாம், அடுத்தது என்ன சொல்கிறாரு, அடுத்தது அவங்க என்னவா கூட ஆகலாம். அப்படின்னா அவங்க கிராஃப் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை கவனித்து அடுத்தடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை நாமினேட் பண்ணி எலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அடுத்தது மற்றும் சபைக்கு ஊழியம் புரியக்கூடிய விருப்பம் உடையவராகவும் காணப்பட வேண்டும். எக்லீஷியாவில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அவங்களாம் என்ன பண்ணணும், டீக்கன்ஸு. ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டாங்க. அவங்கள விருப்பமாக வந்து என்ன பண்ணணும், ஐயோ இது நம்மளுடைய எக்லீஷியா, இது தேவனுடைய எக்லீஷியா, இது தேவனுடைய வேலை, இது நின்றுட்டுருக்கு அப்படின்ற அது எந்த வேலையாக வேணா இருக்கலாம். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு 1 டே மீட்டிங் எல்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னலாம் தேவை, காலைல டீ வேணுமா, ஸ்நாக்ஸ் வேணுமா, லஞ்ச் வேணுமா, அப்புறம் முடித்தோடனே ஃபஸ்ட்டு யார் கிளம்புவா, டீக்கன்ஸ் என்ன பண்ணிடக்கூடாது. முன்னாடி ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம், ஒரு 1 டே ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 1 டே கன்வென்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி அவங்க வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணணும். ஒரு 5 மணிக்கு முடியுதுன்னா என்ன பண்ணணும், இப்போ முடிஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக பூட்டிட்டு போகிறவர்களாக இருக்கணும். புரியுதுங்களா? எல்லா டெம்போரல் ஒர்க்ஸுக்கு அங்கே டைம் எடுக்கும். இப்போ சாப்பாடு வந்திருக்கு, நிறையா டபராலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், வரணும், அதை கழுவும், எவ்வளோ வேலைகள் இருக்கும், டைம் எடுக்கும் அப்படின்றாரு. அப்போ ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாமினேட் பண்ணுங்கள். அந்த வேலைகளெல்லாம் அவங்கள விருப்பமாக வந்து என்ன பண்ணணும், இது தேவனுடைய வேலை. அதான் சொல்கிறார். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது அப்படின்னா தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு வேலையா இதுக்காக அப்படின்ற மாதிரி கிடையாது. இது எல்லாமே என்ன தான், தேவனுடைய வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். ஓகேங்களா? அதை சொல்லிட்டு தான் அங்கே சொல்கிறாரு. என்ன அப்படின்னா எக்ஸ்கியூஸே கொடுக்கக்கூடாதான். யார், டீக்கன்ஸ். நான் இந்த வேலை செய்ய மாட்டேன், இல்லை இந்த வேலை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும், ஆனால் இந்த வேலை மட்டும்தான் நான் செய்வேன். புரியுதுங்களா? திடீர்னு ஃபேன் ஓடாமல் போகலாம், திடீர்னு என்ன ஆகலாம், தண்ணி வராமல் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். அப்போ எல்லா வேலைகளையுமே டைம் கொடுத்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்கிறவர்களை விருப்பத்தோடு என்ன பண்ணணுமா, அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. அதான் சொல்கிறார். இது வந்து நம்ம எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா இது ஒரு சீப் ஒர்க்கு, இது போதிக்கிறது வந்து ஒரு எல்டர்ஸோடைய வேலை வந்து பெரிய வேலை அப்படின்னு தேவன் பார்க்கவே மாட்டார். கரெக்டுங்களா? எல்டர்ஸ்க்குன்னு ஒரு ரோலு, மேனேஜர்னா ஒரு ரோலு, இவங்கன்னா ஒரு ரோல் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதே போல் தான் எல்டர்ஸோடைய ரோல் என்ன அப்படின்னா அவங்க போதிக்கிறது, கவுன்சிலிங் கொடுக்கறது. ஓகேங்க, இதெல்லாமே பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாம்.
இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்போரல் ஒர்க்ஸ், அதுக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணுற போது அது கேவலமாக அப்படிலாம் கிடையாது, அதுவுமே தேவனுடைய வேலை தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட படிக்க வேணாம், நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன பண்ணார், பெரிய விருந்து என்ன பண்ணாருங்க, ஆயத்தம் பண்ணார். கரெக்டுங்களா? ஆயத்தம் பண்ணோன்னு யார் யாரெல்லாம் வரல? ஆமாம், நிறைய பேர் வரல. கரெக்டு. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆமாம், ஒருவன் என்ன பண்ணான், வயலை கொண்டேன். ரீசன் சொல்கிறது, எக்ஸ்கியூசஸ் சொல்கிறது, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்குது, பரவாயில்ல இன்றைக்கி பண்ண முடியலையா, நாளைக்கு என்ன பண்ணுங்க. உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி எல்டர்ஸ் என்ன இருமாப்பா இல்லை இன்றைக்கி தான் பண்ணு அப்படி கிடையாது. என்ன சொல்லணுன்றாருன்னா, இவங்களும் அதை புரிஞ்சுக்கணும். அவங்களால இன்றைக்கி வர முடியல, ஓகே நாளைக்கு வந்து பண்ணட்டும். இவரால் பண்ண முடியல, இன்னும் 2-3 டீக்கன்ஸ் இருக்காங்களே எக்லீஷியாவில், அவங்க அதை பண்ணட்டும். அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி, பிரதர் என்னால் இன்றைக்கி வர முடியல, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு டீக்கன் இன்னொரு டீக்கனுக்கு என்ன பண்ணிக்கலாம், பிரதர் இன்றைக்கி என்னால் முடியல நாளைக்கு இதை பண்ணிடுறேன், இல்லை நீங்கள் அதை இப்போ பண்ணுங்க. அவங்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கணும், டிஸ்கஸ் பண்ணி அந்த வேலைகளை முடிக்கணும் அப்படின்றாரு. சாக்கு போக்கு என்ன பண்ணக்கூடாது, அங்கே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒருத்தர் என்ன சொன்ன, நான் 5 ஏர் மாடுகளை, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், பிஸ்னஸ் பிஸியாக போயிட்டு இருக்காதனால நான் என்ன பண்ண மாட்டேன். ரீசன்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அங்கே சொல்லக்கூடாது. ஒருத்தன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், எனக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்குங்க, அதனால எக்லீஷியாவுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணக்கூடாது. ஆமாம், ஃபிசிக்கலாக எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ரீசன்ஸாக அன்னைக்கு வர முடியலையா பரவாயில்ல, அதுக்கப்புறமா செய்கிற மனசு என்ன பண்ணணும்னா அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. ஓகேங்களா? இதில் இன்னொரு பாயிண்ட்டு கூட என்னென்னா, நிறைய டீக்கன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இது எல்டர்ஸ்க்குமே பொருந்தும். எப்படி அப்படின்னா, நிறைய டீக்கன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் தலைமை டீக்கன் யாரும் இருக்கக்கூடாது. ஒரு 10 வருஷமாக ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, டீக்கனாகவே இருக்கிறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் புதுசாலாம் டீக்கன்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள யார் பெரியவர், தலைமை டீக்கன். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்டர்ஸ்ட்டை போய் எதாவது கேட்கணும், ஏன்னா நான் போய் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், நீங்கள் பொண்ணு கேட்க மாட்டார், நான் போய் என்ன பண்ணுறேன், அந்த மைண்டும் என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே வந்துடக்கூடாது. இது எல்டர்ஸ்க்குமே ஒரு 4 எல்டர்ஸ் இருக்காங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, நான் தலைமை எல்டராக இருந்துக்கிறேன், திருப்பி கிளர்ஜி லைட்டி கான்செப்ட் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா, எல்டர்ஸாக இருக்கட்டும் டீக்கன்ஸாக இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. படிக்கலாம் பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னா எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸை பார்க்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே. அப்போ அவங்கள பார்க்கும் போதே எக்லீஷியா மெம்பர்ஸ்லாம் ஜீல என்னப்பா இப்படி இருக்கிறாங்கப்பா, இவங்களோட சேர்ந்து நானும் ஓடணும் அப்படின்னு ஒருத்தருக்கும் என்ன ஆகணும், அந்த ஒரு ஜீல் மைண்ட் என்ன பண்ணணும்னா அங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருக்கு எல்லாருமே யாருக்கு தான் ஊழியம் செய்கிறாங்க, இது வேலையை பிரித்து பார்க்காதீங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், தேவனுடைய வேலையை அங்கே செய்கிறவர்களாக அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே நாமினேஷனே பண்ணணுன்றார். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதோட என்ன பண்ணுறாருனா, இந்த எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸுக்கு என்ன பண்ணுறாருனா அங்கே சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் வீக் என்னங்க, இந்த வாரம் நீங்கள் நாமினேட் பண்ணிடுவீங்க, அடுத்த வாரம் எலெக்ஷன் அப்படின்னும் போது எலெக்ட் ஆகலை, இந்த வாரம் மேபி ஏதோ 10 பேர் எத்தனையோ பேர் நீங்கள் நாமினேட் பண்ணிட்டீங்க, அதில் வந்து ஒருத்தரை வந்து அடுத்த வாட்டி எலெக்டே பண்ணல, எக்லீஷியா என்ன பண்ணல, எல்ட்ராவும் ஏன்னா எல்ட்ரா இல்லைனா கூட அவங்க பேர் எதில் வந்துடும், டீக்கனாக வந்துடும்ன்றோம். ஆனால் இப்போ எல்ட்ராவும் அவங்கள எலெக்ட் பண்ணல, டீக்கனாவும் எக்லீஷியா எலெக்ட் பண்ணலன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம் எக்லீஷியாக்கு அப்படின்னா, நீங்கள் இன்னும் இந்த வேலையை செய்கிறதுக்கு, இந்த மேனேஜர் ரோலோ இல்லை ரிசப்ஷன் ஒர்க் ஏதோ ஒரு வேலை, அந்த வேலை பண்ணுறோம்ல அந்த ஒர்க்கில் நீங்கள் இன்னும் என்ன ஆகணும், இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறோன்னா அங்கே சொல்கிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு வசனம் வாசித்தோம், கரெக்டுங்களா, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து என்ன ஆகாது, ஜெயம் வராது, அது தேவனுடைய டிசிஷன், தேவன் தான் நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துறார் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய முடிவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே கட்டுப்பட்டு ரொம்ப ஹம்பலாக என்ன பண்ணலாம், சரி தேவன் இன்னும் பண்ணல, என்கிட்ட ஏதோ குறைகள் இருக்குது, அந்த குறைகளை நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த வருஷத்துக்குள்ளே என் கிராஃபை நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இதில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நானும் டீக்கன் ஆகணும், நானும் எல்ட்ரா அப்படின்ற ஒரு மைண்ட் வந்துடுச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி பிரதர் சொல்கிறாருன்னா, ஒரு சரீரம் இருக்குது அப்படின்னா சரீரம் ஃபுல்லாக கண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்போ தேவனுக்கு தெரியும் எந்தெந்த சரீரத்தை கண்ணா வைக்கணும், எந்தெந்த சரீரத்தை கையாக வைக்கணும், காலாக வைக்கணும்னு அவருக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன்
தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சந்தித்து ஆமாம், அவருக்கு தெரியும். அவர் நியாயாதிபதி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாரை எந்த பொசிஷனில் வைக்கணும் அப்படின்றத இந்த வருஷம் வைக்கலாம், அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம், புரியுதுங்க? அவங்களோட கிராஃபை பார்த்துட்டு மெம்பர்ஸை என்ன பண்ணிவிடுவாங்க, அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ தேவன் என்ன பண்ணுவார்னா, அந்தந்த அவயங்களை அங்கங்கே என்ன பண்ணுவார்னா அங்கே வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படி அதாவது அவர் வைக்கும் போதும் என்ன சொல்கிறாருன்னா, வைக்கும் போது அங்கே போய் ஃபிட் ஆக்கிக்கணுமா, புரியுதுங்களா? ஒரு எல்டராக எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு டீக்கனாக எடுத்துகிட்டு போய் இங்கே ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, ஒரு அவயமாக வைக்கும் போது அவங்க அதில் போய் ஃபிட் ஆக்கிக்கணுன்றார். புரியுதுங்களா? நம்ம போய் அங்கே என்ன பண்ணக்கூடாது, ஏன் என்னை வந்து டீக்கன் ஆக்கிட்டாங்க, என்னை ஏன் எல்டராக, அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. தேவன் நம்மளை எங்கே வைக்கிறாரோ அந்த விஷயத்தை அந்த வருஷத்துக்கு அந்த வேலைகளை செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றாரு. அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறார், என்னென்னா முன்மொழியும் போது நாமினேஷன் அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக நாமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வாசிச்சிடலாம் பாருங்கள் சிஸ்டர். முதலாவது நீதி, பின்பு அன்பு. நாம் அன்பையும் அதன் பூர்ண சம்பளத்தின் கட்டையும் நாளிலும் அதே வேளையில் நம்முடைய சொந்த நடவடிக்கையானது முதலாவதாக பூர்ண நீதியினால் சரிபார்க்கப்பட வேண்டும். ஃபர்ஸ்ட் நீதி எடுத்து அங்கே வச்சிடணுன்றாரு. மற்றும் பின்னர் அன்பானது கூட்டி வழங்கப்படலாம். உதாரணத்திற்கு தேர்தலின் போது ஏதோ ஒரு சகோதரன் சபையாருக்கான ஏதோ ஒரு ஊழியத்திற்கென அந்த ஊழியத்திற்கும் தகுதியற்ற ஒரு சகோதரனை ஞானமற்ற விதத்தில் முன்மொழித்திடலாம். நாம் அச்சகோதரத்தில் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. ஓகேங்களா? என்ன சிச்சுவேஷன் சொல்றாரு? இப்போ நாமினேஷன் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ ட்ரூத் கேட்டுட்டோம், எல்டர்ஸ் எப்படி இருக்கணும், இன்றைக்கின்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா நம்ம கேட்டிருப்போம், எல்லாமே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஆனால் ஒருத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யாரோ ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ இந்த ட்ரூத்துக்கு செட் ஆகாத யாரோ ஒரு பிரதர் என்ன பண்ணிடுறாங்க, எல்டருக்கோ இல்லை டீக்கனுக்கோ நாமினேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது அவங்களுடைய ரைட்ஸுன்றார். என்னது? அது அவங்களுடைய ரைட்ஸ். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அறிவீனமாக தான் பண்ணியிருக்கிறாங்க, தப்பாக தான் பண்ணியிருக்காங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சிருந்தாலும் அது அவங்களுடைய ரைட்ஸு. தொடர்ந்து படிக்கலாம் சிஸ்டர். ஏனெனில் முன்மொழிவதற்கும் தனது ஞானமின்மையை வெளிப்படுவதற்குமான சுயாதீனத்தை அச்சகோதரன் உடையவனாய் இருக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் நாம் அவருடைய முன்மொழிதலுக்கு கட்டுப்பட்டுள்ளோம் என்று நாம் எண்ணிட வேண்டாம். இவ்விஷயத்தில் கர்த்தருடைய சித்தம் என்னவாக இருக்கின்றது என்று நாம் புரிந்துள்ளதை வார்த்தை மூலம் நாம் வெளிப்படுத்திடுவதை முன்மொழியப்பட்ட சகோதரரை அவமதித்திடுவோமாக என்ற அச்சமானது தடை பண்ணிட நாம் அனுமதிக்கவும் கூடாது. மேலும் சபையாளர் வாக்கினால் நிராகரிக்கப்பட்டார் எனில் முன்மொழியப்பட்ட சகோதரன் கோபம் கொள்வதற்கு எந்த உரிமையும் பெற்றிருப்பதில்லை. தன்னை நிராகரிப்பதில் சகோதரர் வெளிப்படுத்தப்பட்டதான தைரியத்தினை அவர் பாராட்டிடவே வேண்டும். புரியுதுங்களா என்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாருன்னு? ட்ரூத் எல்லாம் நம்மளுக்கு தெரியும், நல்லா கேட்டுடுறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கொஞ்சம் அந்த சத்தியத்துக்கு மேட்ச் ஆகாமல் அறிவீனமாக என்ன பண்ணிடுறாங்கன்னா யாரோ ஒருத்தரை நாமினேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்படி நாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுடைய சுயாதீனம். அது ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது, சுயாதீனம். அவங்க தப்பு பண்ணாலும் அவங்க சுயாதீனம். அதில் போய் நீங்கள் ஏன் அவங்கள நாமினேட் பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. ஆனால் நீங்கள் அதை எங்கே கரெக்ட் பண்ணிக்கலான்றாரு. கவனிச்சிங்களா? அடுத்த வாரம் எலெக்ஷன் நடக்கும்ல, அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த பிரதரோ அந்த சிஸ்டரோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஓட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. அதுக்கு அந்த சகோதரன் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோவப்படுறதோ எதுவும் இது தேவனுடைய சித்தம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும், அது எல்டராக இருக்கலாம் டீக்கனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை அவங்க கேட்டுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ சொல்லிட்டு தான் கடைசி அப்படி முடிக்கிறார் அப்படின்னா எக்லீஷியாவுக்கு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ ஸ்பிரிச்சுவல் டிசன்மெண்ட் அப்படின்றார். அப்படின்னா ரொம்ப விவேகத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் எக்லீஷியாவில் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் அங்கே பொறுப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மாரல் கரேஜ் சொல்கிறார். என்னென்னா கையை தூக்கலாமா வேணாமன்னு பயப்படக்கூடாதுன்றார். தைரியமாக என்ன பண்ணணுமா, கையை தூக்கணும். தூக்கக்கூடாதா, தைரியமாக என்ன பண்ணணும், தூக்கக்கூடாமல் இருக்கணும். அந்த ஒரு தைரியம் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சத்தியத்துக்காக என்ன பண்ணியிருப்போம், ஃபேமிலி இது ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எவ்வளோ தைரியமாக வந்திருப்போம், ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் கண்மூடித்தனமாலாம் என்ன பண்ணியிருப்போம், சத்தியத்துக்காக வந்திருக்கணும்ல. அப்போ அந்த இருதயத்தை பார்த்துருப்பார்ல தேவன். அப்போ இப்போ என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயத்த விட்டுடக்கூடாது. அதே ஒரு நிலையில் என்ன பண்ணணும்னா தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது எதை பார்த்தாலும் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள், தேவனுடைய பார்வையிலேருந்து என்ன பண்ணுங்கள் அந்த விஷயத்தை பாருங்கள் அப்படின்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு நம்ம தான் என்ன பண்ண போகிறோம், தேவ தூதர்களையும் இந்த உலகத்தையும் நியாயம் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த சின்ன சின்ன நியாய தீர்ப்புக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ரொம்ப தெளிவாக சார்
ரொம்ப தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே செய்கிறவர்களாக இருக்கணும். வாசிச்செல்லாம் பாருங்கள், 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3 வசனம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 3 வசனம். தேவ தூதர்களையும் ஞானம் திருப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளாதிருப்பது எப்படி? அப்போனா இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? இது ஒரு நியாய தீர்ப்புக்கலாம். அங்கே ஒரு பயமே இல்லாமல் என்ன பண்ண, ரொம்ப தெளிவாக கிளியராக என்ன பண்ணிடணும் அப்படின்னா அங்கே செய்யணும். எந்த ஒரு மாம்சீக எண்ணத்தோடு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றாரு. சொல்கிற அன்ஸ்கிரிப்சுவல் ட்ரெடிஷ்னல், அதை ஃப்ளெஷ்லியாக என்ன பண்ணக்கூடாது. இவர் என்னோட சண்டை போட்டார், இவர் என்ன பண்ணிட்டார், போனவர் என்னோட கோவமாக பேசிட்டாரு, இவர் என்னை எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணாமல் போயிட்டாரு. மாம்சீக விஷயத்தோடு என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நாமினேட்டோ எலெக்டோலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே செய்யக்கூடாது. பார்ஷாலிட்டி, அவர் ப்ரிஜுடியூஸ் சொல்கிறார், பார்ஷாலிட்டி என்ன பண்ணக்கூடாது, அங்கே பார்க்கக்கூடாது. எனக்கு இவர் பிடிக்காது, நான் அதனால இவருக்கு ஓட்டே போட மாட்டேன். அந்த மாதிரிலாம் குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கா. உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மீதி இருக்கிற 99% என்ன பண்ணலாம், 90% பிடிக்கலாம். ஸோ அதெல்லாம் மைண்டில் நம்ம வச்சுக்கக்கூடாது. இல்லைனா இவர் பேசுகிற ஸ்டைலே எனக்கு பிடிக்கலங்க, இவரை நான் எப்படி எல்டராக நான் செலக்ட் பண்ணுறது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் குவாலிட்டிஸ் இருக்கா, அதை தான் என்ன பண்ணணும்னா அங்கே பார்க்கணும். அடுத்த ஏர்த்லி டைஸ் சொல்கிறார், இவர் எங்கள் பெரியப்பா, எங்கள் அண்ணா, தம்பி, என் கணவர், அதுக்காக நாமினேட்டோ எலெக்டோ என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே செய்யக்கூடாது. சத்தியத்தை தான் எல்லா இடத்துலையும் அங்கே வைக்கணும். ஏர்த்லி ஃபீலிங் சொல்கிறார், ஓகேங்களா? கையை தூக்கிறதுக்கும் தூக்காததுக்கும் எல்டர்ஸ் டீக்கன்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அடுத்த வாரம் செலக்ட் பண்ணுற அவங்களும் சரி, சபை அங்கங்களுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளேயோ, ஐயோ அவங்க பாவமாக இருக்குமே, கஷ்டப்படுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, அதை நம்ம போயிடவே கூடாது. ட்ரூத்தை எடுத்து, நீதி எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தேவனுக்கு உண்மையாக உள்ளவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறேன், வித்தவுட் தீஸ் குவாலிஃபிகேஷன்ஸ், இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்டர்ஸ்டையும் இல்லை டீக்கன்ஸ்டையும் இல்லை, நாமினேட்டே பண்ணாதீங்கன்ற. புரியுதுங்களா? அதுக்குன்னு நீங்கள் அதான் சொல்லிட்டேன், 100% யார்ட்டையுமே இருக்காது, அதுக்கு யார் தான் வரணும். ஆமாம், ஆனால் அட்லீஸ்ட் அவங்க கிராஃபாக தான் என்ன ஆகிட்டு இருக்கணும், போதா அப்படின்றத என்ன பண்ணணும், போகணும். ஓகேங்களா? இப்போ 1 வீக் இருக்குது எலெக்ஷனுக்கு, கரெக்டுங்களா? இன்றைக்கி நீங்கள் நாமினேஷன் பண்ணிட்டீங்க, 1 வீக் இருக்குது. 1 வீக் என்ன பண்ணலாம், கரெக்டு. ஆமாம், இவ்வளோ வாரம் என்ன பண்ணோமோ அதை பண்ணலான்ற. யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க அவங்கள பற்றி இப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னா டேரெக்டாக இப்போ ஈவில் ஸ்பீக்கிங்லாம் பண்ணுறதில்ல. என்ன பண்ணுவோம், ஃபோனும் சரி, ஃபோன்லேயும் அதே தான் நடக்குது. என்னென்னா ஒரு எப்படி பண்ணுவோன்னா ஒருத்தரை பற்றி அப்படியே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஒருத்தரை குறித்து குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தால், ஆமாம், அப்படின்னா நெகட்டிவாக அவங்கள பற்றி சொல்ப்போம், அடுத்த வாரம் ஓட்டு போடக்கூடாதுன்னு அதை எப்படி டேரெக்டாக சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேசும். அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஒரு வாரம் நீங்கள் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் எப்படி இருந்தீங்களோ ஒரு வருஷமாக, அதே போல் நார்மலாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ட்டை பேசுகிறது, நார்மலாக ஸ்பிரிச்சுவல் கான்வர்சேஷன் ஏதாவது ஸ்டடீஸ் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். இந்த எலெக்ஷன் விஷயத்தை குறித்து, அதுவும் முக்கியமாக நாமினேட் ஆன எல்டர்ஸ் ஆர் டீக்கன்ஸை குறித்து என்ன பண்ண தேவையில்லைன்னா அங்கே எந்த ஒரு பேச்சுமே அங்கே இருக்க வேணாம் அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. இன்னொரு, கைகளை உயர்த்தும் போது சைடில் என்ன பண்ண வேணாண்ட, அவங்க கை தூக்குனா இவரெல்லாம் தூக்கிட்டாரு, நானும் என்ன பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவன் என்ன உணர்த்துறாரோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. அதேமாரி இன்னொரு பாயிண்ட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாமினேட் ஆன பிரதர்ஸ் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட் ரோவில் வந்து என்ன பண்ணிக்கலாம், எலெக்ஷன் அடுத்த வாரம் எலெக்ஷன் நடக்கும்போது, இப்போ இந்த வாட்டி நாமினேட் பண்ணிடுறாங்க, ஒரு 5 பேரோ 10 பேரோ நாமினேட் பண்ணிடுறாங்க. அவங்க என்ன ஒரு நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும், கரெக்டுங்களா? வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 2 ரோவோ 3 ரோவிலே உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் கை தூக்குறாங்க தூக்கலன்னு என்ன ஆகாது, தெரியாது. அப்படி லைட்டாக தெரிஞ்சதுன்னா கூட அந்த ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகும், இவர் என்ன கையே மாம்சம் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், தூண்டிக்கிட்டே இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்ல, சும்மா ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். அது கூட பண்ணால் நம்மளோட இது என்ன ஆகாது, அங்கே கொஞ்சம் விழாமல் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? வாசிக்கலாம் பாருங்கள், மத்திய 23 அதிகாரம் 11 வசனம். அப்படின்னா எல்டர்ஸாக இருந்தாலும் சரி, டீக்கன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம அங்கே பெரியவனாக இருக்கிறோம்னு நினைக்கணும்னா அவங்க யார் தான், எக்லீஷியாவுக்கு ஊழியக்காரர்கள். வேலை செய்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த வருஷத்துக்காக அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எந்த மைண்ட் வந்துடக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு டீக்கன் ஆயிடணும் எக்லீஷியாவில், அடுத்தது எல்டர் ஆயிடணும், அடுத்தது அப்படியே பரலோகம் போயிடலாம். அப்போல்லாம் போகவே முடியாது. அப்போ சிஸ்டர்ஸ்லாம் எப்படி போவாங்க பரலோகத்துக்கு, புரியுதுங்களா? எல்டர் டீக்கன் ஆகாமல் கூட என்ன பண்ணலாம்,
பரலோகம் போயிடலாம். அந்த மைண்ட் வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன ஆயிடலாம், ஒரு சபைன்னு வந்தால் அதில் டீக்கன் ஆயிடணும், அப்படியே வளர்ந்து எல்டர் ஆயிடணும், அப்படியே நம்ம பரலோகம் போகலாம், வாய்ப்பே கிடையாது. அப்படி போகலாம், ஆனால் என்ன அந்த மைண்டு நம்மளுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். எரேமியா 23:4 அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலப்பதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது அவர்களை மேய்க்கிறதற்காக என்ன பண்ணுறாரு, அவர்கள் மேல் ஏற்படுத்துவேன். என்ன மேய்ப்பர்கள் என்ன பண்ணுறாருங்க அங்கே ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தினதுக்கப்புறம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இனி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பயப்படுவதும் இல்லை, கலங்குறதும் இல்லை. அப்படின்னா தெளிவாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே அவங்களுடைய அந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து அவங்க ஓடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதை தேவன் என்ன பண்ணுவார், நம்மளை அங்கே வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா எப்படி பழைய ஏற்பாட்டில் நடந்தது, இப்போ எப்படி புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு வழிமுறையை வச்சுருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். எல்டர்ஸ்க்கு என்னென்ன ரோல்ஸு, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், கம்யூனிகேட்டர்ஸ், வாட்ச்மேனு, கவுன்சிலரு, எக்ஸாம்பிள் லைஃபு, ஓகேங்களா, அவங்க டாக்டரின்ஸில் எப்படி ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். டீக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க ஜூனியர் எல்டர்ஸ் கிடையாது, அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் வளரணும், டெம்போரல் ஒர்க்குக்காக தான் அவங்கள எலெக்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். முக்கியமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவர்களாக இருக்கணும் எக்லீஷியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த வருடத்தோடைய எல்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டீக்கன்ஸாக இருக்கட்டும் அவங்கள நம்ம என்ன பண்ணலாம்னா நாமினேட் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ.